நம்ம வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்க போகிறோம். யோசுவா புஸ்தகத்தின் 24வது அதிகாரத்தின் 15வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? யோசுவா 24வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். இந்த வார்த்தையை உங்கள் பிரெயினில் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். ஸ்டிக் இட் ஆன் யுவர் மைண்ட், அகெயின் வில் கம் பேக். அதுக்கு இன்னொரு வசனத்தை, இந்த வசனத்துக்கு நம்ம மறுபடியும் வருவோம். திருப்பியும் பவுல் ரோமருக்கு எழுதுகிற ஒரு வசனத்தின் 12வது அதிகாரம், பவுல் ரோமருக்கு எழுதுகிற புஸ்தகத்தின் 12வது அதிகாரத்தின் முதல் 2 வசனத்தை நாம் மறுபடியும் நம்ம வாசிக்க போகிறோம். அப்படி இருக்க சகோதரரே, இரண்டாவது வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுரூபம். நான் உங்களுக்கு இந்த வசனத்தை போன முறையே நான் சொல்லி இருக்கிறேன். மறுரூபமாக்கப்படுதல் வருகைக்கு சம்மந்தப்பட்டது நம்ம நினைக்கிறோம். வாண்டவருடைய எக்கால சத்தம் கேட்கும் பொழுது நான் மறுரூபம் ஆயிடுவேன். அப்படியே வானத்தில் உயரே 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 நான் பரப்பேன். தெரியுமா அந்த பாட்டு? பாடலாமா? உயரே 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 நான் பரப்பேன், உயரே 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 நான் பரப்பேன், உயரே 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 நான் பரப்பேன். பறக்க போறோமா இல்லையா? எல்லாரும் பறக்க போகிறோம். இப்போ சும்மா பாடினீங்க. இப்போ உங்கள் எல்லாரையும் ஒரு டான்ஸ் ஆட வச்சு பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. உட்கார்ந்த இடத்துல உட்காருங்க. உயரே 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 நான் பரப்பேன், உயரே 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 நான் பரப்பேன். எல்லாரும் பண்ணோம். உயரே 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 நான் பரப்பேன், உயரே 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 நான் பரப்பேன். அவ்வளோ அழகாக ஆக்ஷன் பண்ணீங்க. என் கண்ணே பட்டு போச்சு. சூப்பர். ஒரு நாள் பறக்கத்தான் போகிறோம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது என்ன தெரியுமா? பரலோகம் வருக, அதுக்கப்புறம் நடக்க போகிற எல்லாத்தையும் பூமியிலே அனுபவிக்கிறது தான். ஆராதனை நடந்தால் என்ன சொல்லுவோம்? பரலோகம் மாதிரி இருந்துச்சு. பரலோகத்தோட சந்தோஷத்தை நான் பூமியில், பரலோகத்துக்கு போய் தான் பரிசுத்தம் இல்லை, இங்கேயே எனக்கு பரிசுத்தமாக்குதல் வேண்டும். மறுரூபமாக்கப்படுதலும் அப்படிதான். பூமியில் இருக்கும் பொழுதே எனக்குள்ள ரூபம் மாற வேண்டும். சரித்திரத்துக்குள்ள கிறிஸ்து வந்து கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னு மாற்றினார். என் வாழ்க்கை சரித்திரத்தில் இயேசு கிறிஸ்து வந்துட்டார்னா அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், பின்னாடி எப்படி இருந்தேன். இப்போ என்னெல்லாம் எடுத்துக்கிட்டால் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து தான் வளர்ந்துருக்கேன். அதே வேத வாசிப்பு, அதே ஜெபம், ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரோட எனக்கு ஒரு தனிப்பட்ட உறவு வந்த பிறகும் இருந்துச்சுன்னா அது சரியான ரட்சிப்பு அல்ல. அப்போ ஒரு அழுகு மூஞ்சி. இப்போ அப்படி இல்லை, வேற. இப்போ நாங்கள் வேற மாதிரி ப்ரோன்னு சொல்கிற மாதிரி. இப்போ ஒரு தைரியம். அப்போ பிரசங்கம் பண்ண மாட்டேன், இப்போ பிரசங்கம் பண்ணுவேன். அப்போ யார் எது சொன்னாலும் சண்டைக்கு போவேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அப்படி இல்லை. அதுவும் உண்மைதான். அப்போது எனக்குள்ளே ஒரு மாற்றம் வரவில்லைன்னா என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் அர்த்தம் இல்லை. எனக்குள்ள கிறிஸ்து வந்திருப்பாரானால் ரட்சிப்பு என்பது இட்ஸ் அ கப் ஆஃப் டீ ஃபார் எவ்ரி ஒன். ஆமாவா? கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கிறதுனால நான் கிறிஸ்தவன் அல்ல. எங்கள் அப்பா பாஸ்டர், எங்கள் அம்மா ஊழியக்காரி தான். என்னுடைய 19வது வயது வரைக்கும் எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நூல் எழ கூட ஒரு உறவும் இல்லை. அப்படின்னா பைபிள் படித்தது உண்மை, சர்ச்சுக்கு போனது உண்மை, ஜெபம் பண்ணது உண்மை, எங்கள் அப்பா கையில் ஞானஸ்தானம் வாங்கினது உண்மை. ஏசப்பாவை பிடிக்குமா? அதெல்லாம் பிடிக்கும்.
எந்த குடும்பத்தில் பிறந்து எந்த தாய் எதை சாமின்னு சொல்லி கொடுத்துருந்தாலும் அதை கும்பிட்டு தானே இருப்போம். அதனால் நான் கிறிஸ்தவள் அல்ல. கிறிஸ்தவ பேர் வைக்கிறதுனால ஒருத்தவங்க கிறிஸ்தவங்கள் ஆயிட முடியாது. பத்மா முதலியார் சொல்லுவாங்க, பேக்கரியில் பிறந்தா குழந்தை பிரெட் ஆயிடாதுன்னு. குழந்தை தான். நம்ம எல்லாருமே உலகத்தில் பிறந்த ஒரு குழந்தை தான். The very moment when I accept Christ as my personal savior, அதுதான் ரட்சிப்பினுடைய அந்த நேரம். ஆங்கிலத்தில் அதை அதை என்கவுண்டர் சொல்லுவாங்க. என்கவுண்டர்லாம் சுட்டு தள்ளுறது இல்லை, ஆண்டவரோட நான் ஒரு உறவு கொள்கிற நேரம். இந்த மாதிரி ஆண்டவர் எனக்குள்ள வந்த பிறகு என்ன வந்துச்சு? எந்த வாழ்க்கையில் விந்தை மாற்றமே, எந்த வாழ்க்கையில் விந்தை மாற்றமே, எந்த வாழ்க்கையில் விந்தை மாற்றமே, இன்ப இயேசு என் உள்ளில் வந்ததா, என் உள்ளில் வந்ததா. வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிறத மட்டும் நான் சொல்லலை, போட்டுக்கலாம். மனசு மாறுச்சுன்னா கட்டாயமாக தோற்றம் மாறும், இருதயம் மாறுச்சுன்னா முகம் கூட மாறும். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பேசிக் எது தெரியுமா? இதுதான். வெளியே செகண்டரி. நம்ம என்ன நினைக்கிறோம்? வெளியே வெள்ளை ட்ரெஸ் போட்டால் உள்ளுக்குள் இல்லை, உள்ளுக்குள்ளே நல்லா இல்லாமல் வெளியே வெள்ளை ட்ரெஸ் போட்டோம்னா வெள்ளை அடிக்கப்பட்ட கலரை ஆண்டவர் சொல்லிடுவார். அப்போது என்னுடைய சுவாபங்களில் நான் மாற்றத்தை பார்ப்பேனானால் கிறிஸ்துவோடு நான் அந்த என்கவுண்டரில் வந்துட்டேன்னு அர்த்தம். ஸோ நம்ம எல்லாரும் வந்திருக்கோம்னு நம்புகிறேன். இன்றைக்கி வீட்டுக்கு போய் அட்டவணை போட்டு எழுதி பார்ப்போம். ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு ஒருவேளை மாற்றம் வரலைன்னா எது எது வரணும்னு ஆசைப்படுறோமோ அதை கூட எழுதி வைக்கலாம். எழுதி வச்சு அது மேலே கை வச்சு ஜெபம் பண்ணும். ஐயோ, ஓகே, ரைட். அப்போது இன்றைக்கு என்ன குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நான் புரிஞ்சுக்கணுன்னாலே ஐ நீட் ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ். நான் அதை புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ஒரு தனி தகுதி வேணும். அதுதான் இந்த வார்த்தை சொல்லுது. மனம் புதிதாகும் பொழுது அந்த பகுத்தறியறதுக்கான நன்மையான அந்த சித்தத்தை நான் அறிஞ்சு கொண்டேன்னா அந்த மறுரூபமாக்கப்படுதல். மேபி இதுவா அதை டர்ன் பண்ணிக்கலாமா? யூ ஆர் சேயிங் சம்படி டு டு. மாம், விசில் வந்துட்டே இருக்கு. மானிட்டர் மூவ் பண்ணிக்கலாமா? பரவாயில்லையா? ஓகே, சரி, ரைட். இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். தேவனை நான் எந்த மாதிரி புரிஞ்சு வச்சிருக்கிறேன். வாட் இஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் மை காட். நான் சொல்கிறேன், ஆண்டவர் பரிசுத்தர். இவங்கெல்லாம் பைபிள் காலேஜ் படிக்கிறாங்க. டிவைனிட்டி என்னென்னமோ படிச்சிருக்கலாம், திருத்துவத்தை படுத்தி படிச்சிருக்கலாம். இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நானும் என் ஆண்டவர் என்னவா இப்போது இந்த லவ்வர்ஸ் ஒரு இடத்துக்கு போயிட்டாங்கன்னா எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. அந்த உலகத்துலேயே அவங்க மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி நினச்சிக்குவாங்க. அந்த மாதிரி இப்போ நானும் ஆண்டவரும் லவர் தானே. வெறும் கெட்ட வார்த்தை சொன்ன மாதிரி என்னை பார்க்குறீங்களே. ஆமாம், இப்போ நானும் ஆண்டவரும் நீங்களும் ஆண்டவரும். இது வெளி எல்லாத்தையும் விட்டுருங்க. அவர் உலகத்தை படைச்சாரு, அவருக்கு வல்லமை இருக்குது, பராக்கிரமம் இருக்குது, என்ன வேணா இருக்கட்டும், எல்லாத்தையும் வச்சுட்டு நானும் ஆண்டவர். நான் ஆண்டவரை என்னவா புரிஞ்சு வச்சுருக்கிறேன். ஆண்டவரை தேடுறது. நான் இப்போ எல்லா இடத்துலையும் இதை நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். இது ஆன்லைனில் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது தெரியும், இது மற்றவங்களுக்காக நான் சொல்கிறேன். நம்ம ஆண்டவரை தேடுறோம் இல்லையா? சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆண்டவரை தேடுவது, ஆராதிப்பது, கிட்டி சேருவது, அப்புறம் பணிந்து கொள்வது, இந்த மாதிரி ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனைக்கு நம்ம தேடலுக்கு நிறைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அதில் 59 முறைக்கு மேலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தொழுகை. என்னது? தொழுகை. தொழுகைனா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? தொழுகிறோம் எங்கள் தூய பிதாவே, தூத்தியம் செய்வோம் உம்மை மாரசே. 2 கையும் வணங்கி தலை வணங்கி, அதுதானே ஞாபகம் வருது. ஆனால் தொழுகை அப்படிங்கிற வார்த்தையினுடைய அந்த கிரேக்க பதம் என்ன தெரியுமா? பிரஸ்குனாயோ. என்னவா? அதெல்லாம் வாயில் வராது, விட்டுருங்க. நான் அர்த்தத்தை மட்டும் சொல்கிறேன். அந்த பிரஸ்குனாயோ அப்படின்னா என்ன தெரியுமா?
நான் கற்பனையே பண்ணலை. நான் என்ன நினச்சேன், சாஷ்டாங்கமாக விழுறதா இருக்குமோ, அப்படி தொட்டு தொட்டு கும்பிட்றதா இருக்குமோ, காலை கழுவுறதா இருக்குமோ, எனக்கு என்னென்னமோ போச்சு. ஆனால் அந்த பிரஸ்குனாயோன்ற வார்த்தையினுடைய பதம் என்னன்னா, ஒரு எஜமான், அவருக்கு ஒரு செல்ல நாய்க்குட்டி இருக்குது, அவர் செல்லமாக வளர்க்குறாரு. அதை திடீர்னு விட்டுட்டு ஊருக்கு போயிட்டார். ஒரு 10 நாள் கழித்து வராரு. அந்த நாய் அவரை பார்த்தா என்ன பண்ணும்? நாய் வளர்க்குறவங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கும் தெரியும். சொல்லுங்க. வாலாட்டும், மேலே ஏறும், நக்கும், மூஞ்சி எல்லாம் நக்கிடும். அது கையை அழுக்கா இருக்குன்னு தெரியாது. அவருக்கு வெள்ளை கோட் போட்டிருந்தாலும் போய் ஐயோ என்னை கொஞ்சம் உடன், அதுக்கு தான் குளிச்சிருக்கிறமான்னு தெரியாது, தான் காலில் சேறு ஒட்டியிருக்கான்னு தெரியாது, வாயில் ஜொல்லு இருக்கா எதுவுமே அதுக்கு தெரியாது. பாசம் வந்த உடனே போய் ரொம்ப பெரிய நாயாக இருந்தால் அவரை தள்ளியே விட்டுரும். இந்த பாசத்துக்கு தான் அர்த்தம் பிரஸ்குனாயோ. ஆண்டவர் கை தட்டலாம், தாராளமாக தட்டுங்க, கஞ்சத்தனம் இல்லாமல். ஆண்டவருடைய வார்த்தைக்கு தானே. தேங்க் காட். இந்த கை தட்டுறது மனுஷனுக்கு இல்லை, ஆனால் ரிசீவ் பண்ணுறேன்னு அர்த்தம். எஸ், ஆமாம், இப்படி சொல்கிறீங்களா ஆண்டவரே? ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போது தொழுகைன்ற வார்த்தைக்கு சாஷ்டாங்கமாக விழறது, காலை கழுவுறது, முத்தம் கொடுக்கறது, கையை தூக்கிறது, அவரை வயிறு அடி வயிற்றுலேருந்து பாடுறது, வேர்க்க விறுவிறுக்க ஆண்டவரை கத்தி கத்தி. ஆண்டவர்னா செவிடா, எதுக்கு கத்துறோம்? சத்தமாய் பாடி சத்துரு. ஏன்? சந்தோஷம் வந்துருச்சுன்னா, நான் எக்ஸைட் ஆயிட்டேன்னா அடக்கவே முடியாது, கத்திரும். வெற்றி வந்துச்சுன்னா ஹூ, அப்போ மற்றவங்க என்னை பார்க்குறாங்கன்ற டிக்னிட்டி எல்லாம் போயிடும். இட்ஸ் அவுட் ஆஃப் லவ். அன்பிற்கும் உண்டோ, அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. நம்ம ஆண்டவரை தேடும் பொழுது, நான் தகுதியா, நான் பாவமாக இருக்கிறேனோ, என் குரல் நல்லா இருக்காதோ, நான் பரிசுத்தமாக இல்லையோ. இல்லை, அந்த நாய்க்கு அது எதுவுமே தெரியாது. அது பார்த்துச்சுன்னா தான் எப்படி இருக்கிறோம், அவரை தொடலாமா, அவர் சட்டை அழுக்காயிடும், எதுவுமே அதுக்கு தோணாது. அது தான் மேலே வச்சிருக்கிற பாசத்தை அதுக்கு ஆசை தீர்ற வரைக்கும் காட்டும். அந்த சங்கிலியை பிடிச்சி தரன்னு இழுத்துன்னு போய் கட்டுற வரைக்கும் அது அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த அளவு நான் ஆண்டவர் மேலே பாசம் காட்டணும்னு ஆண்டவர் எதிர்பார்த்ததன் காரணம், தொழுகை என்ற ஒரு வார்த்தை 59 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆண்டவரை தேடுகிற தேடலுக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் எவ்வளோ ஆண்டவரை நேசிக்கணும்னு நினைக்கிறேனோ அதை விட ஆண்டவர் என்னை ரொம்ப நேசிக்கிறார். நான் எவ்வளோ ஜோம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை விட நான் நிறைய ஜோம் பண்ணணும்னு ஆண்டவர் நினைக்கிறார். நான் இவ்வளோண்டு நினைக்கிறேன், ஆண்டவர் அவ்வளோ நினைக்கிறார். அவ்வளோன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஜானி புள்ள ஞாபகம் வருவான். அவன் நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிடுவான்னு, நாங்கள் அவனுக்கு ஸ்வீட்ஸ் தரமாட்டோம், கிள்ளி இவ்வளோண்டு தருவோம். அம்மாச்சி எனக்கு அவ்வளோ பெருசு வேணும்னுவா. அம்மாச்சிக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அம்மாச்சி எனக்கு அவ்வளோ பெருசு தர, ஸ்வீட் இவ்வளோதான் சாப்பிடுவேன். இன்னும் அவருக்கு அவ்வளோ ஆசை. அந்த மாதிரி நான் ஆண்டவரை தேடணுன்றது எனக்கு இவ்வளோண்டு, ஆண்டவருக்கு அவ்வளோ பெருசு. ஜாடி பிள்ளை ஸ்லாங்கில் சொன்னான். பெரும்பாடு உள்ள ஸ்திரீ ஆசைப்பட்டாங்க. எதுக்கு? வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறதுன்னா, உங்களுக்கு தெரியுமா, எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, இஸ்ரேல் தேசத்துக்கு போனவங்களுக்கு தெரியும். அந்த யூதர்கள் ஒரு துணி, அந்த துணி மூலையில் இந்த மாதிரி நூலெல்லாம் தொங்கும். அது எண்ணி அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு வசனம் சொல்லி ப்ரேயர் பண்ணி முடிச்சு போடுவாங்க. இன்றைக்கும் அந்த துணிகளை அப்படி தான் நெய்கிறாங்க. அது போட்டு அது மேலே ப்ரேயர் பண்ணுவாங்க. அந்த யூதர்கள் தான் மேலே அதை போட்டுக்குவாங்க. விருத்த சேதனம் பண்ணுற அன்னைக்கு தான் மேலே அந்த மேலே போட்டுக்குவாங்க. இயேசு கிறிஸ்து அந்த மாதிரி போட்டிருந்தார். அதில் இப்படி தொங்கிட்டு இருக்குது. இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வஸ்திரத்தை கூட தொடலை, இந்த நூலை தான் தொட்டாங்களாம். ஆனால் ஆண்டவர் என்ன கேட்பார்? என்ன தொட்டது யாருன்னு கேட்பாரு. என் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டது யாருன்னு கேட்க மாட்டாரு. என்ன தொட்டது யார்? நான் நினைக்கிறேன் அந்த துணியோட ஓரம் நூலை கொஞ்சோண்டு நான் தொட்டா பரவாயில்லையே. அவரு சொல்றாரு, என்ன தொடு, என் துணியை கூட இல்லை, என்ன தொட்டுக்கோ. நான் சொல்றேன், அது யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். நான் குள்ளமா இருக்கேன், எப்படியா சோ ஸ்வீட். எப்படியாவது அவரை பார்த்தா போதும், கண்ணுல
பார்த்தா போதும். எட்டி எட்டி எட்டல மரத்து மேலே வெக்கத்தெல்லாம் விட்டுட்டு ஏறி இந்த 2 கண்ணால் அவரை கொஞ்சோண்டு பார்த்துக்கிறேன். அவர் நல்லவராமே, என் கண்ணில் பார்த்தா போதும், அவருக்கு நான் பிள்ளையாகணும்னெல்லாம் இல்லை எனக்கு, நான் பாவி, இவ்வளோண்டு பார்த்துக்கிறேன். எட்டி பார்த்தா நீ என்ன பார்க்கறது, நான் பார்க்குறேன் உன்னை, சகேயோ இறங்கி வா, பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்டேன். உன் வீட்டுக்கு வந்து தங்குறேன், உன் கூட டேபிளில் உட்காந்து சாப்பிட்றேன், நான் உன்னை பிள்ளையாக்கிக்கிறேன், நீ என்ன பார்க்க ஆசைப்படுற, நீ இவ்வளோண்டு கேட்குறியா? ஒரு அடி எடுத்து வைத்தால் வாரி அணைத்து கொள்ளுகிறவர் என் ஆண்டவர். எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங், நான் இவ்வளோண்டு நினைக்கிறேன், அவர் அவ்வளோ பெருசு நினைக்கிறார். எனக்கு இவ்வளோதான்னு நான் என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணி நான் லிமிட் பண்ணிக்கிறேன். பியாண்ட் மை லிமிட், பியாண்ட் மை இமேஜினேஷன். நான் கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு ஆண்டவர் நான் அவர் கூட இருக்கணும்னு நினைக்கிறார், நான் ஜெபிக்கணும்னு நினைக்கிறார், அவருக்காக வாழணும்னு நினைக்கிறார். என்னவோ என்னை பற்றி அவ்வளோ கற்பனை கொண்டு இருக்கிறார் என் தேவன். அல்லேலூயா. ஓகே, ஒரு பெண்ணை பற்றி என்னை பற்றி என்ன நான் புரிஞ்சு வச்சிருக்கிறேன். நான் யார்? திரும்பியும் சொல்லிட்டேன், நான் அது படிச்சிருக்கிறேன், இது படிச்சிருக்கிறேன், நான் அந்த மாதிரி கேரக்டர் இதெல்லாம் இல்லை. நானும் ஆண்டவரும் இந்த இந்த ஒரு நூலில் தான் நிற்கணும். நானும் ஆண்டவரும் இந்த நூலை நானும் ஆண்டவரும் பிடிச்சிட்ருக்குறோம். இப்போது நான் ஜெபிக்கணும்னு நினைக்கிறத விட அவர் நிறைய ஜெபிக்கணும்னு நினைக்கிறார். நான் எவ்வளோ ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறேன், அதை விட நிறைய. நானும் ஆண்டவரும் உள்ள உறவு, அந்த ரிலேஷன்ஷிப்பு எவ்வளோன்னு நான் நினைக்கிறேனோ அதை விட கற்பனை பண்ண முடியாத அளவு ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இது ஆண்டவரை பற்றி எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங். நான் யார்? அஸ் எ விமன், ஒரு பெண், நான் என்னோட பேசிக் நேச்சர் என்ன? ஒரு பெண்ணுடைய பேசிக் எங்கே போகணும் தெரியுமா? ஏவாளுக்கு போகணும். வேதம் உங்களுக்கு வசனம் நிறைய தெரியுன்றதுனால நான் நிறைய ரெஃபரன்ஸ் எழுதினேன், ஆனால் உங்களுக்கு தெரியுன்றதுனால நான் உடனே சொல்லிட்டு போகிறேன். ஏவாளை பற்றி ஒரே வார்த்தை புதிய ஏற்பாட்டில் வஞ்சிக்கப்பட்டார்கள். வஞ்சிக்கப்பட்டவங்கள சில பேர் அப்படியே அவங்க பிளண்டர் மிஸ்டேக் பண்ண மாதிரி ப்ளேம் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அவங்க பாதிக்கப்பட்டவங்க. ஆமாம் தானே? ஏமாற்றப்பட்டவங்க அவங்க ரொம்ப பரிதவிக்கக்கூடியவங்க. ஐயோ எவ்வளோ பேக்லாண்டாக இருந்தால் ஏமாந்துருக்கோம் அப்படி தானே சொல்லுவோம். ஐயோ பாவம். அப்போ ஒரு பெண்ணுடைய நேச்சர் என்னன்னா ரொம்ப சீக்கிரம் ஏமாந்துருவாங்க. அவங்க எவ்வளோ பெரிய படிப்பாளியாக இருக்கலாம், எவ்வளோ தைரியமான பொண்ணாக இருக்கலாம், எத்தனையோ பேருக்கு தண்ணி காட்டிட்டு வந்தேன் தெரியுமா, அப்படி கூட சொல்லலாம். ஆனால் த பேசிக் நேச்சர் என்ன தெரியுமா? இதை நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கோங்க. ஏன் தெரியுமா? நான் யாருன்னு தெரிஞ்சாதான் நான் உஷாராக இருக்க முடியும். என்னோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சாதான் நான் உஷாராக இருக்க முடியும். எது என்னுடைய பலவீனம், என்னோட சுவிட்ச் பாயிண்ட் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா ஆனால் எனக்கு அலாரம் அடிக்கும். பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. பின் இல்லை, பின்னு மாதிரி ஷார்ப்பு தெரியுமா? அதே மாதிரி பலவீன பாண்டம்னு சொல்கிறாங்கல்ல, உண்மையா? எபிரேய ஸ்திரீகள் நல்ல பலமுள்ளவர்கள் என்று மருத்துவச்சிகள் கண்டு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஐயோ இவங்க பலம். அப்போ அவங்களுக்கு எங்கே போச்சு பெலன்? இதை பற்றி போன முறை உங்களுக்கு நான் நிறைய விளக்கம் சொன்னேன், எல்லாத்தையும் இப்போ ரிப்பீட் பண்ண டைம் இல்லை. சரி, பெண் பலமா பலவீனமா? பலனா. அப்புறம் ஏன் பவுல் பலவீனம்னு சொல்லிட்டாரு? அந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே பெண்ணுன்னு சொல்ல மாட்டார் பவுல், மனைவி ஆனவள். மனைவி ஆன பிறகுதான் அவங்க வீக் ஆகுறாங்க. அதுக்கு முன்னாடி மென்டலி ஃபிசிக்கலி ஷீ இஸ் ஸ்ட்ராங்கர் தென் மென். உண்மை. எந்த சைக்கியாட்ரிஸ்ட்டை வேணால் போய் கேட்டு பாருங்க, எந்த டாக்டரை வேணால் போய் கேட்டு பாருங்க, ஃபிட் ஆஃப் த சர்வைவல் விமனா மென்னானு. இந்த ப்ரீமெச்சூர்ட் பேபி பிறக்கும்ல, 9.5 மாதத்தில் பிறக்க வேண்டிய குழந்தை 7.5 மாதத்தில் 6.5 மாதத்தில் தாய் வயிற்றில் ஏதோ பிரச்சனையாகி அதை ஆப்ரேட் பண்ணி எடுத்துருவாங்க. அந்த குழந்தையோட ஆயுசு மதில் மேலே நிற்கிற பூனை மாதிரி தான். எந்த டாக்டரும் உறுதி சொல்ல மாட்டாங்க, முயற்சி பண்ணி பார்ப்போம், வி ட்ரீட், காட் ஹெல்ப்ஸ், அவ்வளோதான். யாருமே அதுக்கு உறுதி சொல்லவே முடியாது. முழுசாக பிறக்கிற குழந்தைய காப்பாற்றுறதே எவ்வளோ பாடுன்னு உங்களுக்கு தெரியும். இதில் அரைகுறையாக வயிற்று உள்ள வளர வேண்டிய குழந்தைய வெளியே வச்சு வளர்த்தா எவ்வளோ கஷ்டம்.
அப்போது அந்த அந்த இன்குபேட்டர் அந்த அந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு அது அது என்ன சொல்லுவாங்க, இல்லை இந்த ப்ரீமெச்சூர் குழந்தைங்களை வைப்பாங்க. இன்குபேட்டர் இல்லை, அது என்ஐசி கேர்ன்னு நினைக்கிறேன், என்ஐசியூன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுதான் ஸ்பெஷல் கேர் அந்த குழந்தைங்களுக்கு. நம்ம நார்மல் குழந்தைங்கள தான் இதில் வைப்பாங்க இன்குபேட்டரில். அந்த வார்டுக்குள்ளே போகும்போது ஒரு பொண்ணு அழுதுகிட்டே போகுது. அங்கே ஒரு ஆயம்மா இருக்கிறாங்க. எத்தனை கிராமமாக இருக்குது உன் குழந்தை? 800. பொம்பளை குழந்தையா பையன் குழந்தையா? பொண்ணு குழந்தை. கவலையப்படாத, அது பிழைச்சிரும். பையன் குழந்தைய காப்பாற்றுறது தான் கஷ்டம் சொன்னாங்க. உண்மை. ஃபிட் ஆஃப் த சர்வைவல் விமன் தான். அது ஆண்டவரே படைச்சார். அப்போ தானே குட்டி போட்டு போட்டு பெருக முடியும். ஆண்டவரே படைச்சது அது. அப்போது விமன் வந்து ஸ்ட்ராங் தான், ஸ்ட்ராங்கர் தென் மென் தான், ஃபிசிக்கலி மென்டலி எல்லா இடத்துலையுமே. ஆனால் மனைவின்னு ஆகும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு சென்டிமெண்ட் வந்துடுது. ஹஸ்பண்ட் கூட ஒரு பாண்ட் ஆகிடுது. சில நேரத்தில் அந்த குடும்ப உறவுலேருந்து வெளியே வரலான்னு நினச்சா கூட வர முடியாத மாதிரி ஒரு கட்டுக்குள்ளே வரும் பொழுது நான் பலவீனம் ஆயிட்டனோ த வெரி மூமெண்ட் அப்படி நினைக்கும் பொழுது மனதளவில் அவள் பலவீனமாகிறாள். பிள்ளைகளை பெற்று பெற்று சரீர அளவில் பலவீனமாகிறாள். அதுதான் மனைவி ஆன பிறகுதான். ஆனால் விமன், ஆண்டவர் ஆணை படைச்சிட்டு கடைசியாக தான் பெண்ணை படைக்கிறாரு. கடைசியாக உன்னை படைக்கும் போது ஏற்கனவே உள்ளதை விட பெட்டராக தான் அது இருக்கணும். ஆமாவா? அதுக்கப்புறம் படைப்பே நிறுத்திட்டாரு. இதை விட ஒரு பெட்டராக உன்னை படைக்கவே முடியாது. அவ்வளோதான். நீங்கள் சமைக்கும் போது ஏதோ கம்மியாக இருக்குது, இப்படி வாயில் வச்ச உடனே கண்ணெல்லாம் திறக்குது, சூப்பராக இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? எல்லா கொத்தமல்லி கார்னிஷ் எல்லாம் பண்ணி மூடி சமையல் முடிஞ்சிருச்சுன்னு வந்துடுவோம். அதுதான் படைப்பு. புரியல உங்களுக்கு? பெண்ணை படைச்சி முடித்த பிறகு நல்லது நல்லதல்ல நல்லதல்ல நல்லதல்ல, மனுஷன் தனிமையாக இருக்கிறது நல்லதல்ல, எல்லாத்தையும் படைச்சி எல்லாம் பர்ஃபெக்ட் ஆனதுனால படைப்பை நிறுத்திட்டார். which means women is a perfect creation of God. அல்லேலூயா. எல்லாத்தையும் முடிச்சிட்டார். இப்போ இந்த விமன் ஃபர்ஸ்ட் விமனே ஏமாந்து போயிடுறாங்க. அப்போ என்னன்னா, பெண்ணுக்குள் நான் சொல்லியிருக்கிறேன், ஆண் தன்னுடைய தோற்றத்தில் தெய்வத்தை பிரதிபலிக்கிறான், பெண் தன்னுடைய சுவாபத்தில் தெய்வத்தை பிரதிபலிக்கிறாள். ஆமாம், பெண்ணுக்குள்ளே தான் ஒரு 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 நாய்க்குட்டியை எங்கள் அம்மா இருந்தாங்களே, போன முறை வரும்போது பல்லி மறிக்குது ஒரு அணில். நான் அதை தொடவே இல்லை. எங்கள் அம்மா அதை வச்சுன்னு அதுக்கு பால் ஊற்றிட்டு இருந்தாங்க, அதை காப்பாற்றிட்டாங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது ஒரு பூனை 2 காலும் இடுப்பு உடஞ்சி, எங்கள் சர்ச்சுக்கு வந்தவங்களுக்கெல்லாம் அத்தைக்கெல்லாம் தெரியும், இழுத்துன்னு தண்ணியாக ஊற்றின்னு அதுக்கு ஜப எண்ணெய் போட்டு அதை இந்த சுவாபம்லாம் எங்கேருந்து வந்துச்சு? ஜீவனை காக்கிறவர் ஆண்டவர். நானும் ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்படவும் வந்தேன். பிள்ளைய, ஒரு நாய்க்குட்டியை, எதை பார்த்தாலும் ஒரு ஜீவனை காக்கணும்ன்ற ஒரு ஆக்க சக்தி பெண்ணுக்குள்ள. எதுன்னா அது தெய்வத்தினுடைய சாபம், தெய்வத்தினுடைய சுவாபம். சுவாபம், ஸ்லிப் ஆஃப் த டங், அர்த்தமே மாறி போயிடும். தெய்வத்தினுடைய சுவாபம். அப்போது பெண்ணுடைய சுவாபம் தான் இரக்கம். அதுலேயே தான் அந்த இரக்கம், டக்குன்னு நம்புறது, ரொம்ப ஃப்ரெஜைல், ரொம்ப ஃப்ராஜில் பிஹேவியர், அது எல்லாம் அதுதான் அவங்க ஏமாறுறதுக்கு சாத்தான் பயன்படுத்தின ஒரு டூல். ஏன்னா ரொம்ப சீக்கிரம் நம்புறது. என்னமோ பார்க்குறீங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சிக்கோங்களேன், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்கன்னு சொல்லுங்களேன். அத்தனை பேர் வாயிலையும் பல்லு. இப்போ கேளுங்க, பொய் தானே சொன்னேன், எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க? இதுதான் பெண்ணுடைய மனசு. சொல்கிறது உண்மையாக பொய்யான்லாம் தெரியாது, சொன்ன உடனே ஒரு சிரிப்பு. நல்லா தெரியும் என் லட்சணம் என்னான்னு. கண்ணாடியில் மூஞ்ச பார்க்கும் போதே இந்த மூக்கு ஏன் இவ்வளோ சப்பையாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கக்கூடாதா, நம்ம மனசுக்கே தெரியும். ஆனால் ஒருத்தவங்க வந்து சொல்லும் பொழுது நான் அழகாக இருக்கேன்னு தோணாது, அவங்க என்னை நேசிக்கிறாங்கன்னு தோணும். இந்த கூட்டத்தில் புதுசாக யாரோ ஒருத்தவங்க வந்திருக்கிறீங்க, சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தவங்க வந்து என்னன்னே தெரில, உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க, அடுத்து தானாக அவங்கள தேடுவோம். அவங்க என்னமோ நம்மளை பிடிக்குதுன்னு சொன்னாங்களே, அது உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பொய் 100% பொய்யா இருந்தாலும் இந்த மனசு அது உண்மையாக பொய்யான்னு பார்க்காது, அந்த வார்த்தையை ஸ்டிக் ஆன் பண்ணின்னு we started to love others. அன்புக்காக ஏங்குகிற இருதயம் பெண்ணுடைய இருதயம். யாராவது தன்னை பாராட்டுவாங்களா? ஒரு வார்த்தை,
இது வந்து எவ்வளோ உயர்வில் இருக்கிறவங்களுக்கும் அந்த பாராட்டு வந்து ஒரு பூஸ்டப் மாதிரி இருக்கும். நம்ம நினைப்போம் அவங்க அவ்வளோ பெரியவங்க, அவ்வளோ பெரிய டீச்சர், அவங்கள்ட்ட போய் டீச்சர் நீங்கள் சூப்பராக டீச் பண்ணீங்கன்னு நம்ம சொல்லணுமா? உண்மையாக சொல்கிறேன், ஒரு சின்ன வெளியே காமிச்சிக்கலனா கூட மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்கும். அதுதான் பெண். இப்படித்தான் ஆண்டவர் படைச்சிருக்கிறார். அப்போது எனக்குள்ள நான் டக்குன்னு ஏமாந்துருவனோ அப்படிங்கிற ஒரு அந்த அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நான் ஏமாற மாட்டேன். ஏன்னா இன்பில்ட்டாகவே அது இருக்குது. இந்த சேல்ஸ்மேன்லாம் பாருங்கள், கண்டிப்பாக ஜென்ஸ் கிட்ட சொல்ல மாட்டாங்க, லேடிஸ் கிட்ட தான் சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப சீக்கிரம் நம்ம நம்பிடுவோம். அது அந்த ப்ராடக்ட் அப்படி இப்படி. சாத்தான் 2 கொம்பு வச்சுன்னு உங்ககிட்ட வருதுன்னு வைங்களேன், நான் தான் சாத்தா ஒன்ன பார்த்தா சும்மா விட மாட்டோம்மா அப்படின்னு வருதுன்னு வைங்களேன், என்ன பண்ணுவீங்க? கொம்பை பார்த்து நமக்கு சாத்தான் எப்படி கற்பனை பண்ணியிருக்கோம், கொம்பு வச்சுன்னு நல்லா கருகருன்னு 2 பல்லு வச்சுன்னு விகாரமாக ரத்தம் வழிஞ்சிட ஏன்னு வந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? தூர 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 போ, கிட்ட வராதே, ஏசப்பா பிள்ளைனா நில்லு சத்தானே, சிலுவையிலே இயேசு உன்னை தாரே, தூர 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 போ, கிட்ட வராதே சொல்லிடுவோமா? விபிஎஸ் பாட்டெல்லாம் காப்பி அடித்து துரத்தி விட்டுருவோம். இதே சொல்கிறேன், நம்மளை விட பரிசுத்தமாக, நம்மளை விட அந்நிய பாஷை பேசிட்டு, நம்மளை விட பெரிய பைபிள் கையில் வச்சுட்டு, நம்மளை விட பல்லெல்லாம் சுத்தமாக வெள்ளையாக வச்சு, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, வாங்க சிஸ்டர் ஒரு தீர்க்கதரிசியை கண்டுபிடிச்சிட்டேன்னு வீட்டுக்கு கூட்டின்னு போயிடுவோம். வீட்டுக்கு கூட்டின பிறகு அது ஆன்னு சிரிக்குதுன்னு வைங்களேன், எப்படி ஏமாந்துட்டேன், வெள்ளை சட்டையை பார்த்து ஏமாந்துட்டனே, பைபிளை பார்த்து ஏமாந்துட்டனே, பேசின அந்நிய பாஷையை பார்த்து ஏமாந்துட்டனே, சீ தூரப்போ வெளியே. அப்போ அங்கே என்ன பண்ணுறோம்? ஏமாந்து விடுகிறோம். ஸோ ஏமாறுகிறதுன்றது எந்த நேரத்தில், எந்த வயசில், எப்போ வேணா, யாருக்கு வேணா நடக்கலாம். சாத்தான் யார் மூலியமாக வேணா வரலாம். அப்போ உள்ளுக்குள்ள நான் எவ்வளோ அறிவில் வளர்ந்தாலும் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்பட முடியும். அதுதான் பைபிள் சொல்லுது. ஸோ நான் ஸ்ட்ராங் எனஃப், பைபிளை கரைச்சி குடிச்சிருக்கிறேன், எல்லாமே தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே ஒரு அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப ரொம்ப காட்டாத, உன்னோட வீக்னஸ் என்ன தெரியுமா, எங்கேயாவது கமுந்தடிச்சிருவேன், கொஞ்சம் உஷார். அது வந்து மனசுக்குள்ளே எப்பவும் பெண்களுக்கு இருக்கணும். பெண்களுக்கு தான் ரொம்ப இருக்கணும் ஆண்களை விட. ஏன்னா வேதம் கிளியராக சொல்லிருச்சு, ஷீ இஸ் வெரி ஃப்ராஜில். ரொம்ப சீக்கிரம் எதற்காவது ஒன்றுக்கு நம்ம டக்குன்னு நம்ம விழுந்துருவோம். அதுதான். அப்போ அந்த அலாரம் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா என்னை வஞ்சிக்க யாராலும் முடியாது. ஏசப்பா என் கூட இருக்கணும், அந்த வார்த்தை எனக்குள்ளே பேசிகிட்டே இருக்கணும். ஆண்டவரை பற்றி சொன்னேன், எனக்காக காத்து கிடக்கிற இருதயம், நான் எழும்ப வேண்டும் என்று நான் நினைக்கிறத விட ஆண்டவர், நான் அவரை கிட்டி சேரணும், நான் நெருக்கமாக என்னோட சூழ்நிலை, நான் எப்படி இருக்கிறேன், என்ன பின்னணியும் எதையுமே பார்க்காம என்னோட பாசத்தை நான் அவர்கிட்ட காட்டணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். காஸ்ட்லியான தைலத்தை கொண்டு வந்து காலில் ஊற்றிட்டாங்க. பெண்ணு தலையை விரிக்கக்கூடாது, பெண்ணு வெளியே வரக்கூடாது, ஒரு ஆணை பார்க்கக்கூடாது. யூத கலாச்சாரம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவங்க எல்லாத்தையும் தகர்த்துட்டு வந்து செய்கிறாங்க. கூட இருக்கிறவங்கெல்லாம் அவ்வளோ காஸ்ட்லி தைலத்தை போய் ஊத்துற லூசு திட்டியிருப்பாங்க. நீங்கள் எதுக்கு ஆண்டவரை இதுக்கெல்லாம் இடம் கொடுக்குறீங்க? ஆண்டவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணார்? ஏன்னா அவள் காட்டுற பாசத்துக்கு முன்னாடி அந்த தைலத்தோட காசு பெருசாக தெரில, ஒரு பொம்பளை வர்றது பெருசு, கலாச்சாரத்தை மீறுறது பெருசாக தெரில, தலையை விரிக்கிறது பெருசாக தெரில, எதுவுமே பெருசாக தெரில. அவள் பாசத்தை பாருப்பா, அவள் ஓயாமல் முத்தம் செய்து கொண்டே இருக்கிறாள். நீ செய்யலை, அவள் செஞ்சா. ஸோ ஆண்டவர் அந்த உண்மையான கள்ளங்கபடமற்ற பாசத்தை நான் ஆண்டவர்கிட்ட குட்டி காட்டுகிறதை மெச்சுகிறார். இதுதான் ஆண்டவர். என்னை பற்றி என்னன்னா, நான் வந்து டைரெக்டாக பிசாசு வந்தால் துரத்தி அடிச்சிருவேன். புலியை விரட்டின வீரமங்கை மாதிரி துரத்திடுவேன். இந்த என்னுடைய பலவீனம், நான் வஞ்சிக்கப்படுவேன், என்ன நான் ஏமாறுவேன்னா ஏமாத்துறவன் யார்? பிசாசு. அப்போ எனக்கும் சாத்தானுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. நான் ஈஸியாக ஏமாறுவேன், ஹீ வில் பி கீப் ஆன் ஏமாத்திஃபையிங். ஆமாம் தானே? அவர் நல்லா ஏமாற்றுவார், நான் நல்லா ஏமாறுவேன்.
அப்போது அவருக்கு யாரைத்தான் பிடிக்கும்? சாத்தானுக்கு ரொம்ப பிடிச்சது யார் தான்? ஆமாம், ஒத்துதான் ஆகணும். எனக்கு பிடிக்காது, ஆனால் சாத்தானுக்கு என்ன பிடிக்கும்? ஏன்னா அவருடைய தந்திரங்கள் என்கிட்ட தானே பலிக்குது, மற்ற இடத்துல பலிக்கலையே. அவருடைய பருப்பு எங்கே தான் வேகுது. நீங்கள் என்னமோ நான் உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி இருக்கிறீங்க. ஒத்துக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் உஷாராக இருப்பீங்க, இல்லைன்னா ஏன்னு மாதிரி மாட்டிக்குவோம். அப்போது எனக்கும் சாத்தானுக்கும் இருக்கிற கனெக்டிவிட்டி, நான் ஏமாறுறவ, அவன் ஏமாத்துவான். அப்போ நான் யாருக்கிட்ட ரொம்ப உஷாராக இருக்கணும்? ஆமாம், நான் சொல்லிட்டேன் சாத்தான் கொம்பு வச்சு டைரெக்டாக வரமாட்டார். அவர் வந்து ரொம்ப விவரமாக வெக்கங்கிட்ட பிசாசு அப்படி தான் வருவார், டைரெக்டாக வரமாட்டார். டைரெக்டாக வந்தால் தான் நான் துரத்திடுவேனே. ஸோ ரொம்ப ரொம்ப நான் கான்ஷியஸாக இருக்கணும். இது ரெண்டாவது விஷயத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். அண்டர்ஸ்டாண்டிங் காட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹூ ஆம் ஐ. இப்போ இந்த பெண்ணை ஆண்டவர் ஸ்பெஷலாக படைச்சு, ஸ்பெஷலாக தன்னுடைய மொத்த சுவாபங்களை உள்ளே கொடுத்து, முக்கியமாக ரொம்ப ரொம்ப ஆண்டவருடைய பார்வையில் ஆண்டவர் வச்சது இந்த பெண்ணினம். இந்த பெண்ணை குறித்து ஆண்டவர் எல்லா பெண்கள் என்ன நீங்கள் எல்லாரையும் குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். அந்த நோக்கம் என்ன தெரியுமா? ரொம்ப பழசாக இருக்கும், ஆனால் புதுசு. எல்லாரும் ஊழியம் செய்யணும், எல்லாரும் ஊழியம் செய்யணும், எல்லா பெண்களும் ஊழியம் செய்யணும். பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க சரியாக பைபிளை படிக்கலைன்னு அர்த்தம். பழைய ஏற்பாட்டில் மறைமுகமாக பெண்கள் ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க, புதிய ஏற்பாட்டில் டெலிபரேட்டாகவே ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க. அவர் ஆண்டவர் திருமணம் ஆகாமல் இருந்ததுனால அவர் கூட சீஷர்களாக போகலையே தவிர கனம் பொருந்திய ஸ்திரீகள் வீடை கொடுத்துருக்குறாங்க, பணத்தை கொடுத்துருக்குறாங்க. பெபேயாள் இஸ் அ அப்போஸ்தல், அப்போஸ்தல ஊழியத்தை பெண் செஞ்சுருக்கிறாங்க. பெபேயாள் வந்து ஒரு அப்போஸ்தலர், அவங்க ஒரு சபை, ஒரு பாஸ்டர்ஸ். அப்போஸ்தல ஊழியம் செய்த ஒரு போதகர் மனைவி இல்லை, போதகரே அவங்க தான். பெபேயாள். அப்போது பெண்கள் கண்டிப்பாக ஊழியம்னா பிரசங்கம் மட்டும் இல்லை, எந்த ஊழியம் வேணாலும் செய்யலாம், ஆனால் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போது ஊழியம் எங்கே ஆரம்பிக்குது? வேதம் எதில் ஆரம்பிக்குது? வேதம் எதில் முடியுது? வேதம் ஆரம்பிக்கிறது ஆதாம் ஏவாளுங்கிற ஒரு குடும்பத்தில், வேதம் முடிவது ஆட்டுக்குட்டியானுடைய திருமணத்தில். இந்த பெண் இல்லைன்னா அங்கே குடும்பம் அமையாது. தலைவர் பேச்சுலராக சுற்றின்னு இருப்பார். புரியுதா? இவங்க யார்? ஃபேமிலி. வீட்டில் ஒரு வார்த்தை கேட்குறேன், மனைவி வந்த பிறகு தான் அவரே டபுள் ஆகுறாரு. குழந்தை பிறந்த பிறகு தான் ஒரு தோட்டமாகிறது குடும்பம். இந்த பிள்ளை பேருக்கும் 90% இல்லை, 95 99% ஆண்டவர் பெண்ணை மட்டும்தான் நம்புகிறார். பிள்ளைய பெக்க, வளர்க்க, குடும்பத்தை நடத்த, எல்லாத்துக்கும் குடும்பம்ங்கிற பொறுப்பு பெண்ணுக்கு மட்டும்தான் அதிகபட்சம். தலைவர் அலங்கத்தெல்லாம் கட்டுவார், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஆலயம் கட்டுவார், ஆகமங்களை பெயர்த்து எழுதுவார், யுத்தம் பண்ணுவார், என்னெல்லாம் பண்ணுவார். ஆனால் ஒரு குடும்பத்தை கட்ட முடியாது அவரால். குடும்பத்தை பெண் மட்டும்தான் கட்ட முடியும். உங்களுக்கு எவ்வளோ பெரிய பொறுப்பு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, கை தட்டவே மாட்டீங்க. இந்த குடும்பம், பரலோகம், திராட்சை தோட்டம், இது எல்லாம் உன்னோட ஒன்று தொடர்புடையது. திராட்சை தோட்டத்தில் பலன் சீக்கிரம் வராது. பரலோகத்தை ஆண்டவர் எத்தனை வருஷமாக எனக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். குடும்பத்தை கட்டுறதும் அவ்வளோ லேசு இல்லை. நிறைய சகிப்புத்தன்மை, நிறைய பொறுமை. குடும்பத்தோடு வாழ்கிறவங்களுக்கு தெரியும், நம்மளுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இருக்காது. ப்ளஸ்ஸும் ஒன்றா போட்டிங்கன்னா பேட்ரி டார்ச் எரியாது, ரிமோட் ஒர்க் ஆகாது. 2 சைடும் ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா ஒன்று ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸாக தான் இருக்கும். எனக்கு வந்து இந்த ஏசி இந்த ஃபேனெல்லாம் பத்தாது. சுனாமி மாதிரி காற்றடிச்சாலும் கல் மாதிரி நிற்பேன், அவ்வளோ சூடு. எங்கள் வீட்டுக்காருக்கு ஃபேனும் ஆகாது, ஏசியும் ஆகாது. வேர்த்தா கூட நிம்மதியாக தூங்குவார். நாங்கள் 2 பேரும் எப்படி ஒரு பெட்ரூமில் தூங்குறது? அவர் போடுவார், நான் போடுவேன், அவர் ஆஃப் பண்ணுவார். நைட்டு முழுக்க இதே தான் நடக்கும். காலையில் ஏஞ்சி நான் அவரை திட்டுவேன், உன்னால் நிம்மதியாக தூங்கல. அவர் இவன் ஃபேன் போட்டு எனக்கு சளி பிடிச்சிச்சுன்னுவார். இப்படித்தான் சேரும், இப்படித்தான் ஆண்டவர் இணைப்பார். நம்ம 2 பேரும் சண்டை போடுறத பார்த்தா அவர் சிரிப்பாரா என்னான்னு தெரியாது. இப்படித்தான் ஜோடி சேரும்.
he doesn't fits. இவர் எனக்கு ஃபிட் ஆகலன்னு சொல்லாதீங்க, அதுதான் ஃபிட் ஆகும். எங்கள் சர்ச்சில் திருமணமானவர்கள் கணவன் மனைவிக்கு ஒரு மீட்டிங் வைக்கலாம். அதுக்கு என்ன தலைப்பு வைக்கலாம்? ஜாடிக்கேற்ற மூடி ரிதமிக்காக இருக்குது அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் செலக்ட் பண்ணிட்டு மீடியா பசங்களை கூப்பிட்டு இதுக்கு எந்த மாதிரி படம் போடலான்டா, ஜாடிக்கேற்ற மூடி. ஒரு பையன் சொன்னான், குண்டா பெரிய ஒரு ஜாடி, அதுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாத இத்தினூண்டு மூடி. அவன் என்ன சொன்னான்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். உருவத்தை மட்டும் சொல்லலை, எப்பவுமே அப்படிதான் ஆண்டவர் ஜோடி சேர்ப்பார். எனக்கு ஒத்து வரலன்னு சொல்லவே முடியாது, ஒத்து வராது. ஆனால் கடைசி வரைக்கும் முட்டிக்கிட்டு வாழும், அதுதான் குடும்பம். ஆண்டவருடைய படைப்பு அது, ஆண்டவர் நியமிச்சது அது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த கலர் இருக்கிறோம்ல, நம்ம இந்தியன்ஸ் ப்ரௌன் கலர், ஆஃப்ரிக்கன்ஸ் பிளாக்கு, அமெரிக்காலாம் போனோம்னா ஒயிட்டு, இந்த நம்ம வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகி நம்மளே பார்த்தா ஃபேர் அண்ட் லவ்லி மாதிரி அப்படி கலர் ஷேடு மாறினே வருவோம். இங்கே இருக்கிறவங்கள சொல்கிறேன், எல்லா கலரும் அழகு, உள்ளதுலேயே அழகானது இந்த ப்ரௌன் கலர் தான். யாரும் வெள்ளையாகணும்னு நினைக்காதீங்க, இதுதான் ரொம்ப அழகான இந்தியன் கலர். டஸ்கி ஸ்கின் தான் ரொம்ப அழகு கலர். இந்த கலர் எப்படி வந்திருக்கும்னு ஒரு யோசனை போச்சு எனக்கு. ஒன்று ஆதாம் ஏவாள் யாராவது ஒருத்தர் ஒன்று கருப்பு ஒன்று வெள்ளைன்னு இருந்திருக்கணும், அப்போ தானே இத்தனை கலர் மிக்ஸ் ஆகி வந்திருக்கும். ஆமாம் தானே? அப்போ அங்கேயே கலர் அப்படி தான் ஆண்டவர் ஜோடி சேர்த்துருக்கிறார். ஒன்று கருகருன்னு இருந்திருக்கும், அது யாரோ தெரில, அது ஆதாம் கருப்பாக இருந்திருப்பாரா, ஏவாள் வெள்ளையாக இருந்திருப்பாங்களா, ஏவாள் கருப்பாக இருந்து ஆதாம் வெள்ளையாக தெரில. நான் நினைக்கிறேன் பெண் கருப்பாக இருந்திருப்பாங்க. ஏன்னா கருப்பு தான் உண்மையிலேயே ரொம்ப அழகு, ஆரோக்கியமான கலரும் கருப்பு தான். ஏன் அந்த கருப்பு கலர் நம்ம இருக்கிறோம்னா மெலனின் சுரக்குதில்ல, அதுதான் யூவிலேருந்து நம்மளை பத்திரமா பாதுகாக்கும். நம்ம வாடுற சூழ்நிலைக்காக ஆண்டவர் நம்ம கலர் அப்படி படைச்சிருக்கிறாரு. எப்படி இருந்தாலும் அழகுன்ற வார்த்தை பெண்ணுக்கு தானே. அப்போ பெண்ணு கருப்பாக இருந்திருப்பாங்க, ஆண் வெள்ளையாக இருப்பாரு. நான் நினைக்கிறேன் எப்படியோ அங்கேயே வந்து கலர் கான்ட்ராஸ்ட்டை தான் ஜோடியே சேர்ந்துருக்கு. அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, சம்பந்தமே இல்லாமல் தான் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். ஆனால் சகித்து கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு டாலரேட் பண்ணி கொண்டு கோயிங் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன், தட் இஸ் த கிறிஸ்டியன் லைஃப். தட் இஸ் த லைஃப் இஸ் ஆல் அபவுட். அதுதான் நான் சொல்ல வரேன். அப்போ எனக்கு ஒத்து வரல, எல்லா கஷ்டங்களும் இருக்கும், அது மாற்றவே முடியாது. இந்த குடும்பத்தை பரலோக ராஜ்யத்திற்கும் திராட்சை தோட்டத்திற்கும் முழு கிறிஸ்தவத்துக்குமே குடும்பத்தை தான் ஆண்டவர் முன்னுதாரணமாக வைக்கிறார். குடும்பத்தை வச்சு வச்சு தான் எல்லாத்தையும் ஆண்டவர் காட்டுறார். குடும்பத்துக்கு ஆண்டவர் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறார். நான் கேட்குறேன், நான் குடும்பத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறேன்? பெண்களை பார்த்து கேட்குறேன், உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் என்ன முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறீர்கள்? உங்கள் கணவனை நீங்கள் எவ்வளோ முக்கியப்படுத்துறீங்க? பிள்ளைகளை எவ்வளோ முக்கியமாக நினைக்கிறீங்க? பிள்ளைகளுக்காக நீங்கள் என்ன தரிசனம் வைத்திருக்கிறீங்க? போன முறை யோக பேத்தை குறித்து உங்களுக்கு நான் சொன்னேன், நான் உங்களுக்கு தொட்டுட்டு போகிறேன், விளக்கம் சொல்ல போகிறதில்ல. எல்லாரும் பையன் குழந்தை வேணுன்ற உலக சரித்திரத்தில் ஒரே ஒரு காலகட்டத்தில் மட்டும் பெண்கள் எல்லாரும் எனக்கு பொம்பளை பிள்ளை வேணும்னு கேட்டாங்க. ஏன்? வெட்டி போட்டுருவான், பொம்பளை பிள்ளையாக இருந்தால் உயிரோட வச்சுருக்கோம்ல. அப்படி ஜோம் பண்ணியிருப்பாங்க, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். என்ன குழந்தை பொண்ணுன்னு சொன்ன உடனே தேவன் என்னை மறந்து போனாரோ, என் ஜெபத்தை கேட்காம போயிட்டாரோ, ஆண்டவர் என்னை கை விட்டுட்டாரோ. 9 மாதம் பண்ண ஜெபம் தெய்வத்தினுடைய காதில் ஏறலையோ, அடைக்கப்பட்டுருச்சோ அவருடைய செவிகள். புலம்பவே இல்லை. அவங்களுக்கு தெரியும், அரசாங்கத்துக்கு தெரிஞ்சா என் குழந்தைய வெட்டி நைல் நதியில் போட்டுருவாங்க. நைல் நதி ஃபுல்லாக முதலைகள் என் குழந்தையோட பிஞ்சு உடம்பை கடிச்சு கடிச்சு தின்னும். எகிப்திய தெய்வத்துக்கு பலி கொடுப்பாங்க. இஸ்ரவேல் யெகோவா தேவனை வணங்கின எனக்கு, என் புள்ள என் வயிற்றுல வளர்ந்த இந்த குழந்தை எகிப்திய கடவுளுக்கு பலி ஆகணுமா? ஆண்டவரை திட்டி தீக்கலை. 9 மாத ஜெபம் தரையில் போயிடுச்சுன்னு கோவப்படலை, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகவே இல்லை. எதிரான சூழ்நிலை அவங்களுடைய தரிசனம் என்ன தெரியுமா? இந்த குழந்தைய நான் வளர்ப்பேன். எப்படி தெரியாது. எந்த நதியில்
என் பிள்ளைய பலி கொடுக்கணும்னு நினைச்சாங்களோ அந்த நதியில் என் குழந்தை மிதக்குமா. எந்த அரசாங்கம் வெட்டி போடுன்னு சொல்லிச்சோ அந்த சிங்காசனத்தில் என் பிள்ளை உட்காருமா. இதெல்லாம் பகல் கனவா தெரியலையா? இல்லை இல்லை. தரிசனம் என்பது சூழ்நிலையை பொறுத்தெல்லாம் இருக்காது, சூழ்நிலைக்கு சம்மந்தமே இருக்காது. என் வாழ்க்கையை கூட நான் உங்களுக்கு சாட்சியாக சொன்னேன். நான் சின்னதில் 12th வரைக்கும் ஒரே ஸ்கூலில் ஒரே டான்ஸ் ப்ரோக்ராமில் தான் இருந்தேன். ஊழியம் செய்யணும்லாம் ஆசையே இல்லை. ஆனால் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தரிசனம் நான் போய் டான்ஸ் ஆடணும்னு இல்லை, பலிபீடத்தில் நிற்கணும், என் பிள்ளை பாட்டு பாடணும், பிரசங்கம் பண்ணணும். என் தரிசனம் எங்கே போச்சோ அவங்க தரிசனம் இன்றைக்கி நிறைவேறி இருக்கு. பெற்றோரை பார்த்து கேட்குறேன், என் பிள்ளைக்கு பிடிச்சதை செய்யட்டும் சொல்லாதீங்க. நீங்கள் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் என்ன தரிசனம் வச்சுருக்கிறீங்க? உங்கள் பிள்ளைய டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இருக்கட்டும். என் பிள்ளை எப்படியாவது பாஸ்டருக்கு வலங்கரமாக இருக்கணும், கரத்தை தாங்கி பிடிக்கிற ஊரும் ஆர்வனமாக இருக்கணும், அவன் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கணும், கொயரில் இருக்கணும், ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணும், சண்டே ஸ்கூல் ஊழியம் செய்யணும், பாஸ்டருக்கு எந்த விதத்துலையாவது தாங்கி பிடிக்கிற ஊரும் ஆர்வனும் யோசுவாவுமா என் பிள்ளை எங்கேயாவது நிற்பானா. இப்படி தேவனுக்கு அடுத்த தரிசனம் உங்கள் பிள்ளைங்களை குறித்து நீங்கள் என்ன வச்சுருக்கிறீங்க? இது வரைக்கும் வைக்கலைன்னா என்னமே வச்சது. குழந்தைங்க நல்ல குழந்தைங்க தான், அவங்களுக்கு நல்ல படிப்பு நீங்கள் கொடுப்பீங்க, நல்ல சாப்பாடு, நல்லொழுக்கம், நல்ல ஆண்டவரெல்லாம் காமிச்சிட்டீங்க. ஆண்டவருக்கு அடுத்த தரிசனம் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் என்ன வச்சுருக்கிறீங்க? நோ மேட்டர், எங்கள் சொந்தக்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க, அதெல்லாம் இருக்கட்டும், அவனுக்கு அது புரியாது, எல்லாமே இருக்கட்டும். நீங்கள் என்ன வச்சுருக்கிறீங்க? அந்த ஒரு கேள்வி மனசுக்குள்ள எல்லா தாய்மாரும் வச்சுக்கணும், வச்சு எழுதணும். என் பிள்ளை வளரும்பொழுது சபையிலேயோ வெளியவோ ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவருக்காக ஆயுசு வரைக்கும் இந்த ஊழியத்தை என் பிள்ளை செய்யணும். ஒவ்வொரு கிறிஸ்தவ தாயும் அப்படி ஒரு தரிசனத்தை வைக்கணும். தரிசனம் பொய் சொல்லாது, தரிசனம் அழியாது. தரிசனம் என்பது அதை ஆண்டவர் அங்கீகரிச்சிருவார். அது அப்படியே ஆண்டவர் வாயிலிருந்து வர்ற வார்த்தை எப்படி தண்டாயுதமா அஸ்திராயுதமா தான் அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றாமல் திரும்பாதோ, தரிசனமும் அப்படி. நியமிக்கப்பட்ட தரிசனம் நியமிக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றாமல் இருக்காது. அதுக்கு நானே சாட்சி. அல்லேலூயா. அப்போ நீங்கள் பிள்ளைங்களுக்காக என்ன தரிசனம் வச்சுருக்கிறீங்க? என்னை குறித்த சாட்சி நிறைய இடத்துல நான் சொன்னதில்லை. மரணத்தின் விளிம்பை நான் தொட்டுட்டேன், உயிர் போக போகுது. அப்பாவும் கூட என்னை தூக்கி, ஆண்டவரே இந்த புள்ள படுற பாடம் என்னால் பார்க்க முடியல அப்படின்னு ஜோம் பண்ணிட்டார். இந்த இடத்துல எங்கள் அம்மாவை நான் பெருமைப்படுத்தி சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா எங்கள் அக்காங்கெல்லாம் அன்னைக்கு எனக்காக ஜெபிக்கிற வயசில் இல்லை. அவங்களும் என்னை மாதிரி சின்ன குழந்தைங்க. என் தங்கச்சி பிறந்தாளான்னு எனக்கு தெரில. அப்பாவுக்கு மனசு தாங்கலை. வேறு குழந்தைங்க இருக்குல்ல, இந்த குழந்தை செத்தா கூட பரவாயில்லன்ற அளவுக்கு என்னுடைய பாடுகளை பார்த்து அவர் மனசு இறுகி போச்சா என்னான்னு தெரில. ஆண்டவரே இந்த பிள்ளைய எடுத்துக்கோங்க. என்னை குறித்த தரிசனம் எங்கள் அம்மாக்குள்ளே இருந்துச்சு. எங்கள் அம்மா உடனே அப்பா கையிலேருந்து என்னை வாங்கி கேன்சல் பண்ணி, என்ன ஜெபம் பண்ணுறீங்க? இல்லை இல்லை இல்லை, எனக்கு இந்த குழந்தை வேணும். அன்னைக்கு பண்ண ஜெபம் தான் 42 வயது வரைக்கும் என்னை ஜீவனோட வச்சுருக்கு. இல்லைனா அன்னைக்கு மறிச்சிருக்கலாம். உங்களோட ஜெபத்தை நீங்கள் அற்பமாக நினைக்காதீங்க. அன்னைக்கு அவங்களுக்கு தெரியாது நான் ஒரு பாஸ்டர் ஒய்ஃப் ஆவேன், பிரசங்கம் பண்ணுவேன், அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு தரிசனம், இந்த பிள்ளைய நான் சாக கொடுக்க மாட்டேன்னு. சூழ்நிலை சாதகமாக இல்லை, கணவனும் கூட கைவிட்ட நிலைமை அன்னைக்கு. அதுதான் உண்மை. அந்த தரிசனம் நிறைவேறும். தாய்மார்களுக்கு சொல்கிறேன், உங்கள் முழங்காலுக்கு ஒரு ஆக்க சக்தி, டைனமிக் மாதிரி பவர் இருக்குது தெரியுமா? இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா? பேருக்கு போகிற போக்கில் பண்ணுற ஜெபத்தை கூட ஆண்டவர் கேட்பார் தெரியுமா? ஒரு ஊழியக்காரர் ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு மிகுந்த களைப்பு, அவங்க ஹாலில் தான் எல்லாரும் பெட்டு போட்டு படுப்பாங்க, சின்ன வீடு. ஜன்னலை திறந்து வச்சுட்டு வைக்க, ஆண்டவரே ரொம்ப டயர்டாக இருக்கேன், நான் தூங்கிடுறேன்ப்பா, எங்களை பாதுகாத்து கொடுங்க. இன்றைக்கி நம்ம சிட்டியில் வளர்கிறோம், நம்ம நல்ல காம்பவுண்டு வீட்டில் இருக்கிறோம். அன்னைக்கெல்லாம் வேலி தான் இருக்கும். வேலி வழியாக தேளு பாம்பெல்லாம் வரும். வீடு கழுவி தண்ணி ஓடுறதுக்கு ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையை கட்டை வச்சு அடைக்கலைன்னா அது வழியாக பூரா வரும். அந்த கொஞ்சம் முன்னாடி வாழ்ந்தவங்களுக்கெல்லாம் தெரியும். பாம்பு அடிக்கிறதெல்லாம் சர்வசாதாரணம்.
கெட்ட பூச்சி வரும், வண்டு வரும். அப்போ ஜெபிக்கும் பொழுது குடும்ப ஜெபத்தில் விஷப்பூச்சிகளுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து நாங்கள் கூட பண்ணியிருக்கோம். விஷப்பூச்சிகளுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க அப்படி ஜோம் பண்ணிட்டு படுத்துட்டார். பேருக்கு தான் ஜோம் பண்ணிட்டு படுத்தார். 3 குழந்தைங்க அந்த பக்கம் அம்மா படுத்திருக்காங்க, கணவர் இந்த பக்கம் படுத்துட்டாரு. அயர்ந்து தூங்கிட்டாங்க. டமால்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. மடமடன்னு ஏஞ்சி லைட்டை போட்டு பார்த்தா ஒரு பாம்பு ஜன்னல்லேருந்து ஒரு செடி வந்திருக்குது. அந்த செடி வழியாக ஜன்னல் வழியாக வந்து மேலே ஷெல்ஃபுக்கு ஏறிடுச்சு. ஷெல்ஃபில் ஃபோட்டோஸ் எல்லாம் அப்படி அடுக்கி வச்சுருக்குறாங்க. அது தட்டி விழுந்துச்சு. இவர் எந்திரிச்சு அந்த பாம்பை பார்த்து அடிச்சுட்டு ஜன்னலை சாத்திட்டு படுத்துட்டு யோசித்தாராம், விஷப்பூச்சிகளுக்கு என்னை நீங்களாக்குங்கன்னு போகிற போக்கில் பண்ண ஜெபம். என்ன ஜெபம்? அக்கறையாக கூட பண்ணலை. நான் அக்கறை இல்லாமல் பண்ணுவேன். ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தையும் கணக்கில் வைப்பார். நான் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன், ஆண்டவர் என்ன தொடுன்றாரு. உன்னை ஒருத்தன் தொட்டா என் கண்ணு மணியை தொட்டான்வார். உங்களோட ஜெபத்தோட பவர் என்னன்னு தெரியுமா? இனி ஜெபிக்காமல் இருக்கலாமா? காசா பணமா அள்ளி விட வேண்டியதுதான் ஜெபத்தை. அதான் கேட்க ஆண்டவர் இருக்கிறாரே. என் வார்த்தையை மற்றவங்க மதிக்காமல் இருக்கலாம், ஆண்டவர் மதிப்பார். நான் ஒரு சரியான அழுமூஞ்சி, எல்லாருக்கும் தெரியும், எங்கள் அம்மாவே எல்லாருக்கும். நான் எப்போ பார்த்தாலும் அழறதுனால என் அழுகைக்கு மரியாதையாக இருக்காது. அது அப்படி தான் அழுதுன்னு கிடக்கும், மூக்கு சித்து, அதுவே சரியாயிடும். உண்மையா? கல்யாணம் ஆகி போனது அதே அழுமூஞ்சி தான். கல்யாணம் ஆன புதுசில் ஐயோ ஏன் அழுகிறாய் கண்ணே மணியே என்னார் வீட்டுக்காரரு. கொஞ்ச நாள் கழிச்சு இதுக்கு இதே தான் வேலைன்ட்டு அழுறியா, சரி சரி போயிட்டே இருப்பாங்க. நம்ம ரொம்ப பேசினாலும் நம்ம வார்த்தைக்கு மரியாதை இருக்காது, ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் நம்ம வார்த்தைக்கு மரியாதை இருக்காது உலகத்தில். ஆனால் என் ஆண்டவர் அப்படி இல்லை. கண்ணு கலங்கிறதுக்குள்ளே ஏன் அழறன்னு கேட்பார். வார்த்தை உற்பவிக்கிறதுக்கு முன்னாடி அதை அறிவார். என் இருதயத்தில் அது கர்ப்பம் தரிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல போகிறேன்னு காத்துட்டு கிடப்பார். நான் சொல்கிற வார்த்தை சொன்னதையே திரும்ப சொன்னாலும் அரைச்சமாவே அரைச்சாலும் எத்தனை நேரம் மொக்க போடுவேன்னு ஆண்டவர் சொல்லவே மாட்டார். இன்னும் கொஞ்சம் பேசு ரூபவதியே, உன் முகத்தை காண்பி, உன் சத்தம் எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, இன்னும் கொஞ்சம் நான் கேட்குறேன், இன்னும் கொஞ்சம் பேசு. நம்ம அவங்கள்ட்டெல்லாம் பேச மாட்டோம். யார் வந்து டைம் சரி எப்போ முடிப்ப, காதில் ரத்தம் வருது, அவங்கக்கிட்ட போய் பேசிட்டு அசிங்கப்பட்டுட்டு வருவோம். என் ஆண்டவர் எனக்காக காத்து கிடக்கிறார். என் வாயிலிருந்து வாரத்தை எப்போ வரும்னு ஜெபத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறார். நான் வைக்கிற தரிசனங்கள் அதை நிறைவேற்றுறதுக்கு நான் மறந்து போயிட்டாலும் உடன்படிக்கையை காக்கிற தெய்வம் காத்து கொண்டே இருக்கிறார். பிள்ளைகளுக்காக தாய்மார்கள் தரிசனங்களை வைங்க. குடும்பத்தை உன்னதமாக நினைக்கணும். என் குடும்பம், இந்த குடும்பம் திராட்சை தோட்டத்துக்கு ஆண்டவர் ஒப்பிடுகிறார். இந்த திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற சிறு நரிகளும் குழி நரிகளும் வரும். நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம ரொம்ப சீக்கிரம் வஞ்சிக்கப்பட்டுருவோன்னு. இந்த வஞ்சனை எப்படி தெரியுமா வரும்? டைரக்டாலாம் வராது. இப்போது நான் தான் சொன்னேன் ஏற்கனவே, சம்மந்தமே இருக்காது, அப்படி தான் ஜோடி சேரும். டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். நான் வந்து எனக்கு 23 வயசு கல்யாணம் ஆகும்போது 23 வயசு வரைக்கும் என்னோட உலகம் வெஸ்லி அப்பா, செல்வி அம்மா, அக்கா, கூட பிறந்தவங்க 3 பேர், சர்ச்சு, பள்ளிக்கூடம். இந்த ஆம்பியன்ஸில் வளர்ந்துட்டேன். அதுக்குள்ளே ஊறி அதே மாதிரி வளர்ந்துட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் வந்து எனக்கு சொந்தக்காரெலாம் இல்லை, சம்மந்தமே இல்லாமல் கன்னியாகுமரி மாப்பிள்ளை. அந்த ஊரில் அந்த அம்மா அப்பாவுக்கு அந்த மைண்டு செட்டில் எப்படி வளர்ந்தாரோ எப்படி ரெண்டும் ஒத்து போவோம்? உங்ககிட்ட மட்டும் சொல்கிறேன், எங்கள் வீட்டுக்காரர் வந்து காசு ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தவர். இந்த சிறப்பு மூடியெல்லாம் பொறுக்கி விற்று 5 ரூபா எடுத்துன்னு போய் எங்கள் மாமியார்கிட்ட கொடுத்து, எங்கள் மாமியார் அதில் 3 ரூபாவை சேர்த்து வச்சு 2 ரூபாய்க்கு அரை வயிறு கஞ்சி தண்ணி விளாசி ஊற்றுவாங்க. அப்போது அவருக்கு வந்து 1 ரூபா ரொம்ப பெரிய காசு. நான் வந்து எப்படின்னா, எங்கள் அப்பா தாராள தண்டியில் மகா பிரதான தாராள தண்டி, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். போட்டுக்கிற சட்டை யாருன்னா கேட்டால் கூட கட்டி கொடுத்துருவார். எங்களுக்கு கொடுக்கலன்னா கூட பிச்சைக்காரங்களுக்கு காசு கொடுப்பார். நாங்கள் கல்லூரியில் படிக்கும்பொழுது எங்களுக்கு செலவுக்கு ஒரு 100 ரூபா கொடுப்பாங்க, அது பத்தாது. எங்கள் அப்பா எங்களை ட்ரெயினில் உட்கார வச்சுட்டு ஓடுவார் கடைக்கு. ஜாய்க்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். போய் ஒரு 20-30 ரூபாவை ஒரு ரூபாவா சில்லறையாக மாற்றி எடுத்துன்னு வந்து கை நிறைய எங்கள் கையில் கொடுத்தாரு. எதுக்குப்பா? ட்ரெயினில் வர பிச்சைக்காரங்க யாரையும் இல்லைன்னு சொல்லிடாதீங்க, எல்லாருக்கும் கொடுங்க.
இதெல்லாம் எங்கள் அப்பாட்ட இருந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். கொர்நேலியுவின் தான தர்மங்கள் ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் வியாதி இல்லாமல் இப்போ கூட ஊழியத்தில் தான் இருக்கிறார். ஆனால் அவர் பணக்காரான்னு கேட்டால் இல்லை. எங்களுக்கு 3 பேருக்கும் அட் அ டைம் ஃபீஸ் கட்ட அவரால் முடியல. மலரக்கா கிச்சனில் போய் சமைச்சிருக்கிறா ஹாஸ்டலில். நாங்கள் ஃபீஸ் கட்டாமல் வெளியே நின்றுருக்கிறோம். எல்லாருக்கும் 500 ரூபாய் 1000 ரூபாய் வரும். 100 ரூபாய் எம்மாவை ஒழிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் நாங்கள். ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவில் அவ்வளோதான் அனுப்ப முடியும். எல்லாரும் போடுற மாதிரி நாங்கள் ட்ரெஸ்ஸு போடலை. ஆனாலும் மற்றவங்க நான் கொடுக்கணுன்ற அப்பாவுக்கு நான் பிறந்துட்டேன். பணத்தை ஏழைக்கு கொடுக்கணுன்ற அப்பா வயிற்றில் நான் பிறந்துட்டேன். நான் கல்யாணம் ஆகி போகிறேன். ஒரு ஹோட்டல் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வாட்ச்மேன் அவர் தோற்றத்தை பார்த்தா எனக்கு அப்பா மாதிரி இருந்தது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், 20 ரூபாய் தூக்கி அவர் கையில் கொடுத்துட்டேன். வீட்டுக்கு வர்ற வரைக்கும் 20 வார்த்தை பேசினார் எங்கள் வீட்டுக்கார். 20 ரூபாவை தூக்கி கொடுத்தியா, உனக்கு என்ன காசு, உனக்கு பணம் பெரிய பணக்கார பருப்புன்னு உனக்கு நினைப்பா. திட்டு 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 திட்டு. எனக்கு ஒன்றும் புரியல. அட கஞ்ச பிசுனாரி, இந்த 20 ரூபாய் கொடுத்ததுக்கு இந்த பேச்சு பேசுவீங்களா? எனக்கு புரியவே இல்லை. நான் வெளியே திட்டலையே தவிர உள்ள நான் அவரை திட்டி தீர்த்துட்டேன். அவர் வெளியே என்னை திட்டி தீர்த்துட்டார். அடுத்து என்ன பண்ண, இன்னொரு நாள் அந்த மாதிரி இன்னொரு சர்வரை பார்க்கும்போது எனக்கு கொடுக்கணும்னு தோணுது. இவர் முன்னாடி கொடுத்தா திட்டு வாங்குவார். அவர் கை கழுவ போகும்போது கொடுத்துட்டேன், வரும்போது மாட்டிக்கினேன். உனக்கு ஒரு தடவை சொன்னால் புத்தி வராது, அதே ராமாயணம். அப்புறம் தான் யோசித்து பார்த்தா அவர் 1 ரூபாய் சம்பாதிக்க கெட்டு போன மருந்தெல்லாம் தலையில் சுமந்து அது கண்ணுலெல்லாம் செமந்து அவர் கஷ்டப்பட்டுருக்கிறாரு. எனக்கு அப்போ தோணுச்சு, அவரை காயப்படுத்தி நான் செய்யக்கூடாது. ஒன்று அவருக்கு புரியணும், இல்லைனா இதை நான் நிறுத்திக்கணும். இப்போது இதை விட அவரை நான் காயப்படுத்திட்டேன்னா இந்த தான தர்மத்தை விட இந்த கொடுமை பெருசாகிடுமே. அப்போ ஒரு நாள் நான் அவர்கிட்ட சொன்னேன், எங்கள் அப்பா இப்படி தானம் பண்ணி நான் பார்த்துருக்குறேன். ஹாஸ்டலில் போகும்போது இந்த மாதிரி எனக்கு சில்லறையெல்லாம் கொடுத்து பிச்சைக்காரனுக்கு இல்லைன்னு சொல்லாத, உன்னிடத்துல கேட்குறவனுக்கு கொடுன்னு சொல்கிறாரு. அன்னைக்கு அப்போ இவர் கஷ்டப்பட்டதெல்லாம் எனக்கு தெரியும். நான் கஷ்டப்பட்டதுனால அப்படி ஆயிட்டேன். இன்றைக்கி உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு தானே வச்சுருக்கிறாரு. கொடுக்கறதுலனாலும் நம்ம குறைஞ்சி போயிட மாட்டோம். நம்ம கொடுக்கறது தான தர்மம் ஆண்டவர் சமூகத்துக்கு போய் எட்டும். அந்த 20 ரூபாயில் நம்ம குடி முழுகிறாது. சொன்ன பிறகு அவர் மாறினார். உண்மையா இப்போ நான் மறந்தா கூட செக்யூரிட்டிக்கு காசு கொடுத்துருவான்னு சொல்லுவார். பிச்சைக்காரனை பார்த்தா பிச்சைக்காரன் சொல்ல மாட்டார். ஜூடா கையில் காசு கொடுத்தா அந்த அங்கிளுக்கு போய் காசு கொடுன்னு சொல்லுவார். அப்போது குடும்பம் என்பது மாறுபட்ட கருத்துக்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், மனசில் நல்லா எழுதிக்கணும். என் கூட கண்ட கணவன், கண்ட பிள்ளைகள், கண்ட மருமகள், கண்ட மாமியாரை காயப்படுத்தி எனக்கு எந்த சந்தோஷமும் வேண்டாம். அவங்கள காயப்படுத்தி எனக்கு எந்த சந்தோஷமும் வேண்டாம். எந்த உறவும் எனக்கு வேணாம். அதில் நியாயம் இருக்கலாம், ஆனால் இந்த அநியாயம் ஆண்டவர் சமூகத்துக்கு போயிடக்கூடாது. அது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு மனசு வேணும். அப்போ இந்த குடும்பத்தை நான் உன்னதமாக நினச்சேன்னா, அவங்கள விட வீட்டுக்காரி எனக்கு பெருசுன்னு நினச்சேன்னா அவரை பேம்பர் பண்ணுவேன். அவங்கள விட பிள்ளை எனக்கு முக்கியம்னு நினச்சா இவங்களை பேம்பர் பண்ணுவேன். எது உன்னதம்னு நான் நினைக்கிறேன். குடும்ப வாழ்க்கை எனக்கு உன்னதமான ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட்டுன்னு நினச்சேன்னா மற்ற எல்லாத்தையும் நான் விட்டு தான் கொடுக்கணும். அல்லேலூயா. இப்போ நான் மறுபடியும் வர்றேன். நானும் என் வீட்டாருமோ வென்றால் யாரை சேர்ப்போம்? நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம். உமக்காய் ஓடுவோம். உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டா, உங்க சத்தம் கேட்கட்டும். உமக்காக ஓடுவோம். உமக்காய் ஓடுவோம். நாமம் சொல்லலாம். நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம். உமக்காய் ஓடுவோம். உம்மை நாமம் சொல்லுவோம்.
வாழ்வின் பாக்கியமே, வாழ்வின் பாக்கியமே, கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, நீயான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே, பாக்கியமே. ஒரே ஒரு தடவை கையை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லணும். சூப்பர், ரைட். நான் சொன்னேன், நம்ம ஏமாறுவோம், டைரக்டா எது வந்தாலும் ரெசிஸ்ட் பண்ணிடுவோம். ஆனா நைஸா வந்தா, ஏவாளை பத்தி சொன்னேன், சர்ப்பம் வந்து சொல்லுது இதை சாப்பிடுங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? அந்த விருட்சத்தின் கனியை சாப்பிடாதன்னு தான் சொன்னார். ஆனா ஏவாள் என்ன ரிப்ளை பண்ணாங்க? சாப்பிடவும் அப்படி மேடம் எள்ளுன்னா எண்ணெயா நிற்பாங்க. ஆமா, மேடம் யாரு? நெருப்பு மாதிரி, கிட்ட போக முடியாது. ராஸ்கோல், என்ன நீ சொல்ற? புசிக்கலாம், புசிக்கவும் கூடாது, தொடக்கூட கூடாது. ஐயோ, நாங்க யாரு? ஆண்டவர் ஒன்று சொன்னா 9 நாங்க கீழ்ப்படிவோம். ரைட்? பிசாசுக்கு தெரியும் வீக்னஸ் என்னன்னு. இதை சாப்பிட்டீங்கன்னா கண்ணெல்லாம் திறந்துரும் தெரியுமா? நீ மனுஷி, இப்ப மனுஷியா இருக்கிற, தேவர்களை போல் ஆவாய். The words are so attractive. Butter coated, sugar coated, therapeutic, என்ன வேணா சொல்லிக்கலாம். அந்த வார்த்தையினுடைய வசீகரம். அதுக்கப்புறம் சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிடவும் மாட்டேன், தொடவும் மாட்டேன்னவங்க மெதுவா வாங்கி சாப்பிட்டு கண்ணு திறந்து, யாம் பெற்ற இன்பம் பெருக என் கணவன், இந்தாங்க நீங்களும் சாப்பிடுங்க, உங்க கண்ணும் திறக்கும். This is what women is all about. முன்னாடி ஸ்ட்ரிக்டா இருக்கிறது கரெக்ட் தான். ஆனா பக்க வழியா சாத்தானும் கொள்ளைக்காரனுமானவன் வஞ்சிக்கிற பிசாசு பிரவேசிக்கும் பொழுது உள்ள வர்றதே தெரியாது. வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி தான். இப்போ என் குடும்பத்தை கெடுக்கிற ஸ்ட்ராங் ஹோல்ஸ் எனக்குள்ள எப்படி எழும்பும்? என்ன குடும்ப வாழ்க்கையில ஆண்டவரோட, இந்த ஆண்டவர் கொடுத்த குடும்பத்தை, ஆண்டவரோட உள்ள உறவை கெடுக்கிறதுக்கு சாத்தான் டைரக்டா வந்தா நம்ம ரெசிஸ்ட் பண்ணிடுவோம். வேலையை பார்த்துட்டு போ, ஆண்டவர் கொடுத்த கணவன், ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை, ஆண்டவர் கொடுத்த ஜெப வாழ்க்கை, ஆண்டவர் கொடுத்த சபை, ஆண்டவர் கொடுத்த எல்லாம் ரைட்டு, நீ போயிட்டு வா பாய் சொல்லிடுவோம். ஆனா the word will not come directly. அது எப்படி வந்தா என் மனசு மதி மயங்குமோ அப்படி தான் வரும். எப்படி தெரியுமா வரும்? Where is your self respect? என்னவா? உன்னோட சுயமரியாதை எங்க போச்சு? அதனே அது வரைக்கும் என்ன பண்ணுவோம்? சரி, நம்ம அம்மா இப்படி தானே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, சரி நம்ம பிள்ளைக்காக தானே, நம்ம கணவருக்காக தானே அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சி போகிறது இல்லையே, பரவாயில்ல, சூடாவது சொரணையாவது நம்ம குடும்பம், சகிச்சுக்குவோம். இந்த சகிப்புத்தன்மை யாருடைய குணம்? ஆண்டவருடைய குணம். நான் யாருக்காக சகிக்கிறேன்? உமக்காக யாவும் சகிப்பே, உமது பலன் ஈந்திடுமே. ஆண்டவர் துணையில், ஆண்டவர் வார்த்தையை நம்பி, ஆண்டவர் சொன்னாருன்னு ஆண்டவருடைய சுவாபத்தை முன்னடையாளமாக வச்சு சகிச்சுக்கிட்டு இருந்தேன். சகிச்சுக்கெல்லாம் வேண்டானோடனே ஐயோ அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா, நம்ம குடும்பம். ஒரு அழகான வார்த்தை வரும். That word will be very trendy and attractive. Where is your self respect? உனக்குன்னு ஒரு சுயமரியாதை இல்லை. அப்போ உள்ளுக்குள்ள இருந்து அந்த இதெல்லாம் போயிடும். அதானே எனக்குன்னு ஒரு மரியாதை இல்லை, நான் பிதாவானால் என் கனம் எங்கேன்னு ஆண்டவர் கேட்டார்ல, அந்த மாதிரி எனக்குரிய கனம் எங்கே? அது வந்துச்சுன்னா நான் என்ன சொல்றேன்? அஃப்கோர்ஸ் அந்த வார்த்தை கரெக்டு தான். நமக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தேவை தான். செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாமல் வாழுங்கன்னா நான் யாரையும் சொல்ல மாட்டேன். ஆனால் என் குடும்பம், என் வாழ்க்கை,
என் பிள்ளைங்கன்னு வரும்பொழுது இந்த வார்த்தைகள் எல்லாம் உண்மையான அன்புக்கு முன்னாடி தரம் குறைகிறது என்று நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. மோசே அவ்வளோ பெரிய தலைவன் இல்ல. மோசையோட மனைவி பேர் என்னது? உங்களை யார் கேட்டா? அவங்கள கேட்டேன். சிப்போரா. நீங்க தான் பதில் சொல்லணும். நீங்க சொல்லுங்க சத்தமா. நீங்க வீட்டில் போய் படித்து கொள்ளணும். மோசேயினால் திருப்பி அனுப்பி விடப்பட்ட அவன் மனைவி சிப்போராளையும் பிள்ளைகளையும் எடுத்துக்கொண்டு சிப்போராளின் தகப்பன் மோசேயின் மாமனாகிய எத்திரோ கூட்டிக் கொண்டு போகிறார். நான் என்ன நினச்சிக்கிட்டேன், எங்கள் வீட்டுக்காரரு எனக்கு நிறைய ஊழியம் இருக்குமா, குடும்பத்தை பார்க்க முடியல, நீ உங்கள் பிள்ளைங்களை எடுத்துன்னு உங்கள் அப்பா வீட்டுக்கு போன்னு சொல்லி இருந்தாருன்னு வைங்களேன், இதற்கு எதற்கு என்னை கல்யாணம் பண்ணினீர்? எங்கள் அப்பா வீட்டிலேயே நான் இருந்திருப்பேன், இல்லாட்டி வேற வீட்டுக்கார கல்யாணம் பண்ணி நிம்மதியாக வாழ்ந்திருப்பேன். உமக்கு ஊழியம் என்றால் நீர் சன்னியாசம் போக வேண்டியது தானே. கேட்டிருப்போமா மாட்டோமா? நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க. எங்கள் அப்பா வீட்டில் போய் பிள்ளைய வச்சுக்கிறதுக்காக எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, அதுக்காக எனக்கு பிள்ளைகளை பெற்றேன். நான் என்னை பார்க்குறத விட உங்களுக்கு அந்த வேலை முக்கியமா? கேட்டிருப்போமா இல்லையா? மோசே பண்ணது அந்த இடத்துல ரைட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். மோசேவை பற்றி உங்களுக்கு ஒரு 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 தப்பு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். எனக்கு மோசே மேலே கொஞ்சம் கோபம். பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் அவர் முக்கியத்துவம் கொடுக்காதனால அவர் ஸ்தானத்தில் அவங்க பிள்ளைங்க யாருமே வரல. மோசேவோட பையன் பேர் சொல்லுங்களேன் பார்ப்போம். அவர் என்ன ஊழியம் செஞ்சார்? நீங்கள் பைபிள் காலேஜ் படித்ததுனால சொன்னீங்க, அவங்க யாருக்கும் தெரில. மோசே அளவுக்கு தலைவனாக யாரும் வரல. யோசுவா காலேபு நமக்கு ஞாபகம் இருக்கிற அளவுக்கு மோசையோட பிள்ளைங்க நமக்கு ஞாபகம் இல்லை. நம்ம உன்னதமாக நினச்சா அது உன்னதமாக இருக்கும், நான் மட்டமாக நினச்சேன்னா அது மட்டமாக தான் இருக்கும். அப்போ திருப்பி அனுப்பி விடப்பட்ட அது பரவாயில்ல. திருப்பியும் இவர் அப்பா கூப்பிடும் பொழுது நம்மளா இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? அவர் தானே அனுப்புனாரு, வேணும்னா வந்து அதெல்லாம் நியாயம் இல்லை. திருப்பிட்டு போகிறாங்க. அந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் படிங்க. மோசே தன் மாமனை கண்டு கட்டி அணைத்து முத்தமிட்டு கொசலை விசாரிச்சு இவர் இதை சொல்லி மாமனாரோட சாப்பிட்டு மாமனாரோட அடுத்த நாள் மாப்பிள்ளை சட்டை போட்டு போயிடுவார். எங்க ஜனங்கள் விசாரிக்க, எப்பா உனக்கு ஒய்ஃப்னு ஒன்று இருக்குப்பா, ஒரு குழந்தைங்க இருக்கு, ஆனால் உன்னை மிஸ் பண்ணணும்னு பொய்யாச்சும் சொன்னால் கூட அந்த அம்மா நம்பும் தானே. நம்மளாம் அப்படி தானே, சும்மானாச்சும் ஐ லவ் யூன்னா கூட நம்ம தானே செய்வோம். அப்படியாச்சும் சொல்லியிருக்கலாம்ல, கண்டுக்கவே இல்லை. ஆமாம், நீங்கள் போய் அந்த அதிகாரத்தை வீட்டில் கட்டாயம் படித்து பார்க்கணும். மோசே மாமன், மோசே எத்திரோ, மோசே மாமன், மோசே எத்திரோ. சிப்போராள் என்ற சாப்டரே அங்கே வராது. அந்த அம்மாவுக்கு எங்கே போச்சு அந்த ரெஸ்பெக்ட் எல்லாம்? அது அந்த காலத்தில் வாழ்ந்த ஆயா, அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொன்னால் பைபிளை நான் கையில் எடுக்கக்கூடாது. நான் எல்லாரும் வாழ்கிற வாழ்க்கைக்கு மாறி வாழணும்னு நினச்சா இங்கே வந்து முக்காடு போட வேண்டிய அவசியம். நான் வாழறதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குது, அதற்கென்று ஒரு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நான் ஃபாலோ பண்ணுறேன்னா எந்த லாஜிக்கும் பேசாமல் நான் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதற்கு தான் எனக்கு வேதம், அதற்கு தான் நான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் இந்த வேதத்தை ஃபாலோ பண்ணுவேன், பைபிளை ஃபாலோ பண்ணுறேன், ஏசப்பா சொல்கிறத ஃபாலோ பண்ணுறேன்னா உலக வார்த்தைகள் எனக்கு அட்ராக்டிவாக தெரியக்கூடாது. அடுத்து இந்த உலகம் இன்னொன்று பேசுவோம்னா தெரியுமா? ஈக்விட்டி அப்படின்னா ஈக்விட்டி தமிழில் என்ன சொல்லுவோம்? சமத்துவம். சரி, சம உரிமை. நான் சொல்கிறேன், ஆணும் பெண்ணும் சமந்தான், சமந்தான். யார் இல்லைன்னு சொன்னால்? இன்னும் கேட்டால் ஆணை விட பெண் ஒருபடி மேலேன்னு தான் நான் சொல்லுவேன். ஃபிட் ஆஃப் த சர்வைவல், ஹார்ட் ஒர்க்கர். அவங்களுக்கு கர்ப்பப்பையில் நமக்கு எக்ஸ்ட்ரா கர்ப்பப்பை இருக்குது, நம்ம பிள்ளைய கொடுக்குறோம். ஆணை விட பெண் ஒரு சதவீதம் மேலே தான். எங்கே போனாலும் பெண்கள் கூட்டம் தான் அதிகமாக இருக்கும். பரலோகத்துலேயும் அப்படி இருக்கும்னு நம்புகிறேன். வெளியே போனதும் மாமா கல்லெத்து அடிக்க போறாரு. என்ன ஒரு சுயநலம். ஆண்டவர் வாழ்க்கையிலும் பெண்கள் நிறைய பேர் இருந்தாங்க, சிலுவை பாடுகளில் கூட நிறைய பேர் இருந்தாங்க, கல்லறை வரைக்கும் கூட பெண்கள் போனாங்க. இப்போ வரைக்கும் கூட சியோன் குமாரத்திகள் தான் ஆண்டவருடைய சன்னிதானத்தை அலங்கரிக்கிறாங்க. அல்லேலூயா. ஸோ இன்னொன்று ஸ்பெஷல், எல்லாரும் ரொம்ப ஸ்பெஷல் தான் கண்டிப்பாக, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்போது ஈக்குவல்ன்றதை விட ஒருபடி மேலே தான்.
ஆனால் இந்த ஈக்குவல்ன்ற வார்த்தை சிலதில் அப்ளிகபிள் ஆகாது. ஆண் ஆண் தான், பெண் பெண் தான். வித்தியாசம் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆமாவா? பிள்ளை பெறதுக்கு எப்படி ஆண்டவர் பெண்ணை முழுசாக நம்பி ஆணுடைய ஈடுபாடு ரொம்ப குறைந்த சதவீதத்தில் வச்சிருக்கிறாரோ, வளர்ப்பும் அப்படித்தான், தரிசனமும் அப்படித்தான், ஜெபமும் அப்படித்தான், குடும்பமும் அப்படித்தான். குடும்பத்துக்குள்ள ஆண்டவரை கொண்டு வர்றது பெண் கையில் மட்டும்தான் இருக்கு. நான் சொல்லியிருக்கிறேன்ல, நீங்கள் தான் உங்கள் குடும்பத்துக்கு பாஸ்டர்னு நான் சொல்லியிருக்கேன். எங்கள் அப்பா பாஸ்டரு, எங்கள் அம்மா தான் எங்களை குடும்ப ஜெபத்துக்கு எழுப்புனதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. நாங்கள்லாம் காப்பியை குடிச்சிட்டு தூங்கி வழிஞ்சுன்னு நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கோம். எங்கள் அப்பாவே எங்கள் அம்மா தான் குடும்ப ஜெபத்துக்கு எழுப்பியிருக்காங்க. எங்கள் அப்பா வெளியே போய் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு, சர்ச்சு நடத்தியிருக்கிறாரு. ஆனால் குடும்ப ஜெபத்துக்கு எங்கள் அம்மா தான் கூப்பிடுவாங்க. எங்கள் அம்மா தான் பைபிள் எடுத்து வச்சு காலையில் காப்பி போட்டு எல்லா பாட்டு தொடங்குறது அவங்க தான், பைபிள் படிக்க வைக்கிறது அவங்க தான், ஜெபம் பண்ண வைக்கிறது அவர் தான். எங்கள் வீட்டு பாஸ்டர் எங்கள் அம்மா தான். ஆமாம், அதை நான் தெரிஞ்சதுனால கை தட்டுறாங்க அக்காங்க. நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான். எங்கள் குடும்பத்துக்கு நான் தான்ப்பா பாஸ்டரு. குடும்ப ஜெபத்துக்கு நான் தான் அவரை கூப்பிடுவேன். அவர் தலைவர் எதனா வேலை தான் பண்ணியிருப்பார், வாங்கப்பா ஜெபம் பண்ணலாம். என் குடும்பத்துக்கு நான், உங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீங்கள் பாஸ்டர். இதை விட ஒருபடி மேலே சொல்கிறேன், அது மிகையாகாது. உலக ரட்சிப்புக்கு கிறிஸ்து எவ்வளவு முக்கியமோ, குடும்ப ரட்சிப்புக்கு ஒரு பெண் அவ்வளோ முக்கியம். நீங்கள் நம்புறதுக்காக நான் சொல்கிறேன். அவ்வளவு பெரிய ஞானி சாலமோன். சாலமோன் ஞானியானாலும் பாட்டு இருக்குல்ல, அவ்வளோ பெரிய ஞானம். அவருக்கு இல்லாத ஞானமே இல்லை. அவருக்கு ஞானத்திற்கு ஒத்த ஞானம் இது வரைக்கும் யாருக்குமே இல்லை. ஆனால் அவர் கல்யாணம் பண்ணி புறஜாதிய ஸ்திரீகள் அவரை தெய்வத்தை விட்டு வழி விலக பண்ணினார்கள். உங்களுக்கு தெரியுமா? மொத்த மந்திரவாதத்தையும் மொத்த பிளாக் மேஜிக்கையும் தன் கைகளால், பில்லி சூனியங்கள் மந்திரவாதங்களில் தன் கையால் எழுதினவர் சாலமோன். தெரியுமா உங்களுக்கு? அவ்வளவு மோசமாக அவர் கட்டின தேவாலயம் இன்றைக்கும் இருக்குது. இஸ்ரேல் தேசத்துக்கு போனால் அவர் கைகளால் கட்டப்பட்ட, ஆண்டவர் எல்லாரையும் சொல்லலை, யோனாவிலும் சாலமோனிலும் பெரியவர்னு சாலமோன் பேரை மென்ஷன் பண்ணி தன்னை கம்பேர் பண்ணுறாரு. அப்படிப்பட்ட மனுஷன் வழி விலக யார் காரணமானா? மனைவிகள். ஏசபேல் தெரியும்ல, ஏசபேலோட கணவர் பேர் என்ன? ஆகாப். ஆகாப் இஸ்ரவேலின் ராஜா. ஏசபேல் யாருன்னா சீகோன் ராஜாவோட பொண்ணு. அவங்க அம்மா இறந்துட்டதுனால இவ தான் ராஜாத்தி ஸ்தானத்தில் இருக்கிறா. இவர் போய் கல்யாணம் பண்ணிட்டார். இவர் புறஜாதிய பெண்ணை தான் வழிக்கு கொண்டு வரல. அந்த அம்மா இஸ்ரவேலின் ராஜாவை தன்னுடைய விக்கிரக வழிபாட்டுக்கு கொண்டு வந்துச்சு. சீகோன் பட்டணம் விக்கிரகத்துக்கும் மூட நம்பிக்கைக்கும் பேர் போன பட்டணம். மொத்தத்தையும் கொண்டு வந்துச்சு. அப்போ இன்ஃப்ளூயன்ஸ் யார் தான் பண்றா? பெண்கள் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. இந்த மாதிரி எத்தனை விஷயத்தை உங்களுக்கு சொல்ல முடியும். ஆபிரகாமோடு தேவன் பேசுகிறார், சாராளோடும் பேசுகிறார், உனக்கு பிள்ளைய தருவேன். ஆனால் சாரால் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, ஆகார கல்யாணம் பண்ணிக்கோ, அவளால் எனக்கு பிள்ளை உண்டாகட்டும். எனக்கு எங்கே நடக்க போகுது? இவ்வளோ விசுவாசத்தின் தகப்பனாக இருந்த ஆபிரகாமே மனசு மாறுறதுக்கு யார் காரணமாயிட்டா? அதனால விளைவு என்ன? ஒரு சந்ததியே துஷ்ட சந்ததியாக மாறி போச்சு இல்லையா? டூ யூ நோ உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்னு உங்களுக்கு புரியுதா? ஒரு பெண்ணு நினச்சா அவ்வளோ காரியங்களை பண்ண முடியும். கணவன் தான் தலை. கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல கணவன் தலை. அதில் எந்த வித ரெண்டாம் கட்சி பட்ச கருத்தும் எனக்கு இல்லை. ஆனால் கழுத்து விமன் தான். நீங்கள் டேர்ன் பண்ண முடியும், கண்டிப்பாக முடியும். அவ்வளோ பவர் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். உங்கள் முழங்கால் அந்த கணவனை மாற்ற முடியும். உங்கள் முழங்கால் அந்த கணவனை தேவனுக்கு நேராய் திசை திருப்ப முடியும். விமன் பவர். விமன் தான் அவ்வளோ பெரிய ஞானிய திசை திருப்பி, அவ்வளோ பெரிய விசுவாசத்தில் வல்லவனை திசை திருப்பி, அவ்வளோ பெரிய இஸ்ரவேலின் ராஜாவை அந்த ஏசபேல் திசை திருப்பி. பக்தி வாழ்க்கைக்குள்ள உங்கள் குடும்பத்தை திசை திருப்புகிற பவரை ஆண்டவர் பெண்களுக்கு ஆகிய உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். உங்கள் குடும்பம் எந்த அளவு தேவனோட நடக்கணும் அதை நீங்கள் அறிஞ்சுக்கணும். 2 பெண்கள் வேதத்தில் சரித்திரம் படைச்சிருக்கிறார்கள். யாரு? வேதத்தில் சரித்திரம் படைச்ச 2 பெண்கள், ரூத்,
எஸ்தர். இந்த பெண் பேரில் இருக்கிற 2 புத்தகம் இதுதான். இது ரெண்டுமே புத்தகம் இருக்காது, என்ன இருக்கும்? சரித்திரம், ஹிஸ்டரி. இந்த 2 பேரும் என்ன தெரியுமா பண்ணாங்க? ஆண்டவரை நெருங்கினாங்க. ஆண்டவரை தேடுற தேடல். எஸ்தருக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. பதவி கிடைச்சிருச்சு, அது அங்கீகாரம் கிடைச்சிருச்சு, ஸ்தானம் கிடைச்சிருச்சு. அவங்களுடைய பேக்ரவுண்ட் எப்படி இருந்துச்சோ, ஆனால் அட் ப்ரெசன்ட் ஷீ இஸ் ஆன் த பீக். அந்த உயர்வுலையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆண்டவரை தேடுறாங்க. ரூத் என்ன பண்ணாங்க? ஷீ லாஸ்ட் எவ்ரிதிங், ஆல்மோஸ்ட் பிச்சைக்காரி. பொறுக்க தானே போனாங்க. மீதியான கதிர்களை பிச்சை போடுற மாதிரி தானே அவங்க போடுவாங்க. ஆல்மோஸ்ட் பிச்சைக்காரி, எல்லாத்தையும் இழந்து ஒன்றுமில்லாத நிலைமையிலிருந்து மேலே வராங்க. இவங்க ஒன்றுமே இல்லாத நிலைமையில் எல்லாமே போச்சு. மூத்தம்மா ஓர்பாள் மாமியாரை முத்தமிட்டு திரும்பி போறா. நீயும் அப்படி போயிடுமா? இல்லை. ஏன் போல? இந்த அம்மாவுக்கு இன்னொரு பிள்ளை பக்கவும் வாய்ப்பு இல்லை. இந்த ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு யார் மாப்பிள்ளை தருவா? எதுவுமே இல்லை. இதை இவங்க செலக்ட் பண்ணுறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. எது கிடைக்கும் அது கிடைக்கும்னு மனசை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம ஆண்டவரை தேடுற தேடலுக்கு கூட டிமாண்ட் வச்சுருக்கோம். உம்மை பின்பற்றி வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், உனக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றுமே கிடைக்காது, ஓடிப்போன்னு சொல்லலான்னு இருக்கோம். எனக்கு நம்மளுக்கு எல்லாமே என்ன கிடைக்கும்? வர்ஷிப் என்ன கிடைக்கும்? ஆலயத்துக்கு வந்தால் என்ன கிடைக்கும்? செய்தி என்ன கிடைக்கும்? கிடைச்சிக்கிட்டு வாங்கி 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 இறக்கிக்கிட்டு இறக்குமதி செஞ்சு என்ன பண்ண போகிறோம்? நான் என்ன பண்ணுறேன் ஆண்டவருக்கு? நான் என்ன பண்ணேன்? இத்தனை வயசு வரைக்கும் வாங்கிக்கிட்டேன். நான் என்ன தான் பண்ணேன் ஆண்டவருக்கு? இந்த 2 பேருமே இருக்கும் போதும் ஆண்டவரை முதல் இடத்துல வச்சாங்க, ஒன்றுமே இல்லைனாலும் ஆண்டவரை முதல் இடத்துல வச்சாங்க. ஆண்டவரை தான் அவங்க ஃபர்ஸ்ட் செலெக்ஷனாக வச்சாங்க. எப்படி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னு எனக்கு தெரில. ரூத்துக்கு தானாக வந்துச்சு, அவங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. இதற்கு முன்னாடி அவள் முத்தமிட்டுட்டு போயிட்டா. அவளை பார்த்து காப்பி கேட்ட மாதிரி இவளும் பண்ணலை. இவ மனசில் எனக்கு ஒன்றே ஒன்று, இந்த தேவன் வேணும், யெகோவா தேவன் வேணும். நான் திரும்பி போனேன்னா அவள் மோவாபு பொண்ணு. நான் திருப்பி அந்த விக்கிரக சபிக்கப்பட்ட சந்ததிக்குள்ளே நான் போக வேண்டாம். நான் இஸ்ரவேல் கோத்திரத்துக்குள்ளே வந்துட்டேன். எனக்கு என்ன கிடைக்குதோ கிடைக்கலையோ, வாழ்ந்தாலும் உங்கள் கூட தான், செத்தாலும் உங்கள் கூட அடக்கம் பண்ணப்படுறேன். நீ போகிற இடத்துக்கு நான் வரேன். உன்னையும் என்னையும் மரணத்தை தவிர எதுவுமே பிரிக்க முடியாது. அந்த ஆயா கிட்ட ஆண்டவரை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அந்த ஆண்டவரை பார்த்து போனான். எஸ்தருக்கு கொஞ்சம் தெரியல. ஆனால் சித்தப்பா சொல்கிறார், இக்காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் சாய் வேறு இடத்துல இருந்து வரும். உன்னை இந்த உயர்வில் ஆண்டவர் வச்சதுக்கு காரணம் இதுதான். சொன்ன உடனே லைட்டு ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நானே அடிமை பெண்ணாக அழைக்கப்பட்டு வந்திருக்கேன். அம்மா ஆதரவு எனக்கு இல்லை. இருந்த ஒரே ஒரு சித்தப்பா இப்போ வாட்ச்மேனாக பரிதாபமாக உட்காந்துருக்கிறாரு. ஆமான்னு எப்படா அவரை கவுக்கலான் இருக்கிறாரு. அவருக்கு ஆயுசு என்னவோ தெரியாது. நானே ஒண்டி கட்டேன். எனக்கு ஒரு ராஜாத்தி பதவி கிடச்சிச்சு. இப்போ செங்கோல் நீட்டலனா எதையுமே அனுபவிக்காம நான் சாகணும். செங்கோல் நீட்டப்படுமா படாதா, ஒத்தையா ரெட்டையா, என்ன நடக்கும்னு தெரியாது. நான் போவேன், நிற்பேன். என் ஜனங்களுக்காக நான் நிற்கணுன்றதுக்கு தான் ஆண்டவர் என்னை இந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறாரு. இதை அனுபவிக்காட்டி கூட பரவாயில்ல, அந்த சித்தத்தை நான் நிறைவேற்றிட்டு செத்தாலும் சாகிறேன். அப்போ இவங்கெல்லாம் உலக பிரகாரமான எந்த ஒரு ஆதாயத்தையும் நம்பலை. இந்த குணம் எங்கேருந்து தெரியுமா வருது? இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறைக்கும் பொழுது, உன் தகப்பனையும் தாயும் நீ ஆயுசு பெருகும்படி கனம் பண்ணுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ இவர் மறிக்க போகிறாரு. அம்மாவை கனம் பண்ணால் ஆயுசு பெருகுன்ற வாக்குதான் இவருக்கு நிறைவேற போகிறதே இல்லை. அந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காட்டி பரவாயில்ல, அந்த கட்டளையை நான் நிறைவேற்றுவேன். அப்போது ஆண்டவர் சித்தத்தை செய்யறதுக்கு எனக்கு என்ன கிடைக்கும்ன்ற ஆதாய நோக்கமற்ற, லாப நோக்கமற்ற, சுயநலம் சிலுவையில் சாகடிக்கப்பட்டு நிறைவேற்ற வேண்டும் என்றதை மட்டும் கண்ணுக்கு முன்னாடி வச்சவங்க தான் சாதனை படைச்சிருக்காங்க. இது தெய்வத்தினுடைய குணம். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? புரிஞ்சவங்க ஏன்ச்சு நில்லுங்க, ஏன்ச்சு நில்லுங்கன்னு சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சடார்னு சொல்லிட்டேன்னு முழிக்கிறீங்க, என்னடா அப்படின்னு. நான் உயர்ந்திருக்கிறேனா? அப்பவும் ஆண்டவரை தேடணும்.
நான் ஒண்ணுமே இல்லாம தரமட்டமா இருக்கிறேன்னா, உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் என்னோடு இருப்பதால், சர்வ வல்ல தேவன் என்னோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நல்லா கை தட்டலாம். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் என்னோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் என்னோடு இருப்பதால். ஒன்றும் இல்லைன்னவனே ஐயோ ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ, ஆண்டவர் என்னை மறந்தாரோ, தமது திருமுகத்தை எனக்கு மறைக்காமல் ஒளித்து கொண்டாரோன்னு நினைக்க கூடாது. அவர் என் கூட தான் இருக்கார். நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் என்னை காண்கின்ற தேவன் என்னோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. அத்திமரம் போனாலும், திராட்சை செடியில பலன் இல்லாம போனாலும், மந்தையில ஆடுகள் இல்லாம போனாலும், எல்லாம் முதலற்று போனாலும், ஆண்டவர் என் கூட இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நான் அழுதா என் கூட அழுவார். நான் சிலுவையில் அறையப்பட்டா என் கூட சிலுவையில் அறையப்படுவார். நான் மறிச்சு குழிக்குள்ள போனாலும் என் கூட இருப்பார். அவர் இல்லைன்னு மட்டும் இல்லை, நான் அவரோட இருக்கிறேனா? அதான் கேள்வி. நீ என்னை விட்டா நான் உன்னை விட்டுருவேன். நீ ஒரு அடி எடுத்து வச்சா நான் ஓடி வந்து அணைச்சிக்குவேன். நீ என் ட்ரெஸ்ஸை தொட்டா நீ என்ன தொட்டன்னு தான் நான் சொல்லுவேன். அதுதான் ஆண்டவர். ஒருவேளை எல்லாம் கிடைச்ச உடனே இனி எல்லாம் வந்துருச்சு, இனி நான் எதுக்கு ஆண்டவரை தேடணும்? அப்படியும் இல்லை. அந்த உயர்வும் நான் ஆண்டவரை தேட. நான் வியாதிப்பட்டாலும் ஆண்டவரை நெருங்கணும், ஆரோக்கியமா இருந்தாலும் ஆண்டவரை நெருங்கணும், சந்தோஷமா இருந்தாலும் ஆண்டவரை நெருங்கணும், கண்ணீரா இருந்தாலும் ஆண்டவரை நெருங்கணும். ஆண்டவரோட நான் இருக்கணும் 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 இருக்கணும். அதை தவிர வேற எதுவுமே இல்லை. இந்த தாகம் என் குடும்பத்தில் பிள்ளைங்க மேல வரணும். திராட்சை கொடியானது தனியா இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? வெற்றுண்டு அக்னியில போடப்படும். செடியாகிய அவரை அது பற்றி கொள்ளுமானால் மிகுந்த பலனுக்கு ஏதுவாய் அது கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழும். கரங்களை தட்டணும்னு தோணினா தட்டலாம். சூழ்நிலை மாற்றுபவர் அவரே, சோதனைகளில் வெற்றி அவரே, அவரே சூழ்நிலை மாற்றுபவர் அவரே, சோதனைகளில் வெற்றி அவரே, நிந்தைகளில் மகிமை அவரே, நான் அமர்ந்து ஜெயம் பெறுவே. நிந்தைகளில் மகிமை அவரே, நான் அமர்ந்து ஜெயம் பெறுவே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும். எதெல்லாம் முடியலையோ ஆண்டவருக்கு முன்பாக சொல்லி, நான் நினைக்கிறது அல்லப்பா, நீங்க நினைக்கிறது போல எல்லாவற்றையும் மதினத்தின் காலத்துல அடைக்கப்பட்ட கல்லறைகளையும் திறக்கிற வல்லவை, எல்லா நுகத்தடிகளையும் முறிக்கிறவர். என் வாழ்க்கையில உமக்கிட்டி சேர முடியாதவரை என்ன அலைகள் எனக்குள்ள இருக்கிறதோ உங்க நாமத்துல எல்லாம் மாறட்டும் ஐயா. கரங்களை 2 கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி 5 நிமிஷத்துல முடிச்சிட
போறோம். என்ன நீங்க செய்ய போறீங்க? இந்த குடும்பத்தை ஆண்டவருக்கு நேரா வேடி நடத்த உங்க ஊழியம் இன்னைக்கு உங்க குடும்பத்துல இன்னையிலிருந்தே ஆரம்பிச்சிடணும். இன்னையிலிருந்தே ஆரம்பிச்சிடணும். எல்லாரும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். நீங்களும் ஆண்டவரும் இங்க ஒருவேளை யோசிக்க கூட தெரியலனா என்னை கொண்டு என்ன செய்ய முடியுமோ நீங்க செய்யுங்க. ஆண்டவரே, நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க என் வாழ்க்கையில செய்யுங்கன்னு ஆண்டவரோட பேசலாமா? எல்லாரும் பேசலாமா? எல்லாரும் ஆண்டவர்கிட்ட ஒரு நிமிஷத்துல சொல்லிருங்க. பொருத்தனை பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. பண்ண முடியாட்டி எனக்கு தெரியலப்பா, நீங்க என்ன வேணுமோ என்னை கொண்டு செய்யுங்க. இன்னையிலிருந்து நான் இந்த உலகம் குடும்பம் இப்படியே நான் இருந்துட்டேன். இந்த குடும்பத்தை உமக்கு நேரா எப்படி நடத்துறதுன்ற தரிசன கண்கள் எனக்கு திறக்கல. இனி என் கண்கள் திறக்கப்படுவதாக, குருட்டாட்டங்கள் மாறுவதாக, கண் சொருகி போன தனங்கள் மாறுவதாக, என்னை தொடருகிற சாபங்கள் மாறுவதாக, விக்கினங்கள் கடந்து போவதாக, சத்துரு எரிகிற அக்கினி ஆஸ்திரங்கள் நிர்மூலமாவதாக. நீர் சொல்லுகிற நல்வார்த்தைகள் நீர் ஆணையிட்டபடி, நீர் உரைத்தபடி, உமது வாயிலிருந்து வந்தபடி என் வாழ்க்கையில, என் பிள்ளைகள் வாழ்க்கையில, என் குடும்பத்துல ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றப்படுவதாக. ஜெபாவிய ஊற்றுவீராக. ஒரு விண்ணப்பத்தின் ஆவி எங்க மேல ஊற்றப்படுவதாக. ஒரு ஆராதனை அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. வருஷங்களின் நடுவில் ஒரு கிரியை உயிர்ப்பிக்கிறவர், ஜனங்களின் நடுவே அதை விளங்க பண்ணுகிறவர், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளுகிற தெய்வமே, எங்கள் மேல எங்கள் மேல இந்த ஆலய வளாகத்துக்கு உட்பட்டிருக்கிற யாவரும் மேலும், சோர்ந்து போனவர்கள் மேல, இலக்கரிக்கிறவர்கள் மேல, பலவீனப்பட்டவர்கள் மேல, இயலாமையை தலை தூக்குகிறது என்னால முடியலன்னு சொல்லுகிற பிள்ளைகள் மேல இப்போ 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 ராஜாதி ராஜா நீர் இறங்குவீராக, இறங்குவீராக. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்ப செய்கிற ஆவியானவர், கண்ணீரின் அபிஷேகம், மனதுருக்கத்தின் அபிஷேகம், சூழ்நிலைகளை ஜெயிக்கிறதற்கு ஒரு பலன், சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஆவியானவர், சங்கிலிகள் முறிக்கப்படுவதாக. அந்தகாரத்தில் செய்யப்பட்டிருக்கிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள், பில்லி சூனியங்கள், மாந்திரிக கட்டுகள், சாபங்கள், குடும்பத்தை தொடருகிற பின்னணியங்கள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன். கட்டுகளை அறுக்கிறேன். கர்த்தர் ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக. விடுதலை 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 விடுதலை. அந்நிய பாஷையில் அடையாளத்தை பெற்ற பிள்ளைகள் அந்நிய பாஷையை பேசுங்க பேசுங்க பேசுங்க. பேசிக்கொண்டே பேசிக்கொண்டே காற்றாக மழையாக வருகிறார், பனித்துளி போல் காலை தோறும் மூடுகிறார். காற்றாக மழையாக வருகிறார், பனித்துளி போல் காலை தோறும் மூடுகிறார். வற்றாத நீரூற்றால் இதய கிணறிலே வாழ்நாளெல்லாம் ஊறி நிரப்புகிறார். வற்றாத நீரூற்றால் இதய கிணறிலே வாழ்நாளெல்லாம் ஊறி. இப்போ ஆண்டவர் ஒரு அனல் அக்கினிய பூமியின் மேல போட வந்தேன்னு சொன்னார். அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும். அசுசிகள், பாவங்கள், குற்றங்கள், தேவனுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா காரியங்களும் சுட்டெரிக்கப்படும்படி அனல் மூட்டி எரிய விடு. அயல் மொழியில் தினம் பேசு. அனல் மூட்டி எரிய விடு. அயல் மொழியில் தினம் பேசு. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகனே. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகனே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.